மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 42. நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை 1ஆம் அதிகாரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு வரோம், பகுதி பகுதியாக பார்த்துக்கிட்டு வரோம். இயேசு செய்த பல காரியங்களை, போதித்த பல காரியங்களை ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். எவ்வளோ பார்த்தாச்சு, ஆனால் எவ்வளோ பார்த்தாலும் இன்றைக்கு நாம் பார்க்குற போல் இயேசுவை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. நான் வாசிக்கிறப்போவே உங்களுக்கு அதை கவனிப்பீர்கள். இயேசுவை பல கோணங்கள்லேருந்து நாம் பார்த்துருக்குறோம், ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்குறது போல் நிச்சயமாக இது வரைக்கும் நாம் மார்க்கில் பார்த்ததே கிடையாது. மார்க்கு 14 32 42 வரை. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தபடியால் தாங்கள் மறுமொழியாக அவருக்கு சொல்வது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார், என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள், போவோம் என்றார். இது போல் இயேசுவை நீங்கள் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கிறீங்களா? இயேசு வந்து பல சவால் நிறைந்த சூழல்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. பிசாசுகள், பிசாசு பிடிச்சவங்க, வியாதிகள், மரணம், சீஷர்களுடைய அவிசுவாசம், யூத மத தலைவர்களுடைய குற்றச்சாட்டு, பொறாமை, எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கார். இயேசு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டார். இது ஏற்கனவே எவ்வளோ பார்த்துட்டார். ஆனால் ஒரு தடவை கூட இயேசுவை இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோமா? 33ஆம் வசனத்தில் சொல்லுது, திகில் அடைய தொடங்கினார், மிகவும் வியாகுலப்பட தொடங்கினார். என்னமோ அவர் ஆச்சரியப்படுத்திருச்சு. கெத்செமனே தோட்டத்தில் அல்லது 34ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறது போல், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, செத்துருவம் போல இருக்குதுன்றார். அதுதான் அர்த்தம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம். எந்த அளவுக்கு ஆழமான ஒரு துக்கம் அவருக்கு வந்ததுன்னா, அப்படியே அங்கேயே கிட்டத்தட்ட செத்துருவம் போல ஒரு உணர்வு. அல்லது லூக்கா, இதே சம்பவம் லூக்காவில் வாசிக்கிறப்போ, லூக்கா 22:44 லூக்கா சொல்கிறாரு, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இரத்த வேர்வை சிந்தினார். அதாவது வேர்க்கிறப்போ வெறும் வேர்வை தான் வரும், ஆனால் இது வேற என்னமோ ரத்தமே வருகிறது, வேர்வையோடு கலந்து. இதை வந்து டாக்டர் சொல்கிறார்கள், இது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஹீமடைட்ரோசிஸ் என்று ஒரு டிஸார்டர், அவங்க அதுக்கு பேர் கூட வச்சுருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம் மனவேதனையினால், எக்ஸ்ட்ரீம் இமோஷனல் டிஸ்ட்ரெஸ்னால் அங்கே நம்முடைய சதை கீழே இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ், சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் வந்து அது வெடித்து அதில் இருக்கிற அந்த ரத்தம் வேர்வையோடு கலந்து வெளியே வருது. இது வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு தான் நடந்திருக்கு, ஆனால் நடந்திருக்கு, மற்றவங்களுக்கும் ஒரு சிலருக்கு நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லேயும் காமனாக இருக்கிறது வந்து அந்த எக்ஸ்ட்ரீமான மனவேதனை. ஒருவேளை லூக்கா வந்து டாக்டராக இருந்ததுனால, லூக்கா சுவிசேஷத்தை எழுதினவர் லூக்கா வந்து ஒருவேளை அவரே ஒரு டாக்டராக இருந்தனால தான் அவர் மட்டும் அதை சொல்கிறாரோ?
இயேசுக்கு அப்போ கெத்செமனே தோட்டத்தில் இருந்தது பயங்கரமான ஒரு மனவேதனை. சரீர வேதனை கிடையாது, சரீர வேதனை இனிமேல் தான் வரப்போகுது. வாரனால் அடிக்க போகிறாங்க, அவருடைய சதையை கிழிக்க போகிறாங்க, அவர் கை கால் வந்து ஆணினால் அடிக்கப்பட போகுது, சிலுவையில் அறையப்பட போகிறார். அது ஒரு வேறு விதமான ஒரு சரீர வேதனை வரப்போகுது. ஆனால் இங்கே ஒரு மனவேதனை, ஒரு விதத்தில் மனவேதனை வந்து சரீர வேதனையை காட்டிலும் கொஞ்சம் மோசமானது. ஏன் ஒரு விதத்தில் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மனதில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தீங்கன்னா, சமாதானமாக இருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, சரீரத்தில் என்ன வந்தாலும் ஓரளவுக்கு தாங்கிக்கலாம். அது நீங்கள் கையாளுற விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதே இது நீங்கள் மனதிலேயே பயங்கர வேதனைப்படுறீங்கன்னா, மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குதுன்னா, அதனாலே சரீர வியாதியெல்லாம் வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸுனாலே பிபி வரும், சுகர் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதுதான் நடக்குது. இப்போ எதை உண்டாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனவேதனை தான் சரீர வேதனையே உண்டாக்குது பல நேரத்தில். அதாவது ஒரு விதத்தில் இந்த மனவேதனை ரொம்ப மோசம்னு சொல்ல வரேன். சிலர் நினச்சிக்கிறாங்க, என்னுடைய மனவேதனை யாருக்கும் தெரியாது, புரியாது, என்னுடைய டிப்ரெஷன் யாருக்கும் புரியாது. தவறுங்க. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அனுபவித்தது போல் யாருமே சரித்திரத்திலே மனவேதனை அனுபவித்ததே கிடையாது. உங்கள் டிப்ரெஷன் அவருக்கு நல்லா புரியும். அழுத்தப்படுகிறார். அங்கே வந்து அந்த கிரேக்க வார்த்தைகள்லாம் போய் படித்தீங்கன்னா அதில் எப்படி வருதுன்னு அர்த்தம். 1-2 வார்த்தைகளில் எல்லா பக்கத்துலேருந்தும் நெருக்கப்படுகிறார். ஆக்சுவலாக கெத்செமனே தோட்டம் இருக்குது பாருங்கள், எங்கே ஜெபிக்கிறாரு? கெத்செமனேன்ற ஒரு தோட்டம், அது வந்து இந்த ஒலிவ் மலை அடிவாரத்தில் இருக்குன்றாங்க. அந்த கெத்செமனேன்ற வார்த்தைக்கே இந்த ஒலிவ எண்ணெயை தயாரிக்கிற இடம். அது என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஒலிவ கனிகளை நசுக்கி அதுலேருந்து அந்த எண்ணெயை அதை பிழிய அந்த நசுக்க அந்த எண்ணெய் வரும். அதை ஃபுல்லாக நசுக்கினா தான் அதில் இருக்கிற அந்த எண்ணெய்லாம் வரும். அந்த எண்ணெய் ரொம்ப வேல்யூபிள். இன்றைக்கி கூட ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கே தெரியும் அதனுடைய வேல்யூ. அங்கே எப்படி அந்த 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 தோட்டத்தில் அந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சுருப்பாங்கன்றாங்க. அதனால தான் அந்த தோட்டத்துக்கு பேரே கெத்செமனே. அந்த தோட்டம் ஒரு வேளை இயேசுக்கு தெரிஞ்ச ஆள் கூட ஓன் பண்ணியிருக்கலாம். ஒரு வேளை இயேசு வந்து அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அங்கே போயிருக்கலான்னு கூட சொல்கிறாங்க. அப்படிலாம் வேத வல்லுநர்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்க பாருங்கள். பட் என்னமோ தெரில, அந்த பேரும் அங்கே நடந்த விஷயமும் ஒத்து போகுது பாருங்கள். எப்படி அந்த ஒலிவு கனிகளை நசுக்கி எண்ணெயை அதுலேருந்து எடுத்தாங்களோ, இங்கே இயேசு வந்து ஒரு விதத்தில் நசுக்கப்படுகிறார், மனது அளவில் நெருக்கப்படுகிறார். அதை பார்க்குறப்பவே ஒரு மாதிரி இருக்குது. இயேசு இந்த மாதிரி நம்ம வேறு எங்கேயுமே பார்க்கவே முடியாது. பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இப்படி பாடுபடுறாரு, என்ன இப்படி வரப்போகிற அந்த மரணத்தை நினச்சி இப்படி வேதனைப்படுறாரு, முடிஞ்சால் அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்றாரு. சிலர் ஆக்சுவலாக இதை பார்த்து ஒரு மாதிரி கூட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2வது நூற்றாண்டிலே செல்சஸ் என்ற ஒரு மனுஷன் கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் வணங்குகிற இயேசு கடவுள்னு சொல்கிறீங்க இவரை, ஆனால் அவர் வந்து அவருடைய மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இப்படி திகிலடைஞ்சு அதை கண்டு பயந்து முடிஞ்சால் அது நீங்கட்டும், அந்த பாத்திரம் நீங்கட்டும்ன்றாரு. ஏன் எங்களுடைய ஹீரோஸ் மாதிரி அவர் மறிக்கலையே, இவரை போய் நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்களே? எங்கள் சாக்ரட்டிஸ் மாதிரி மறிக்கலையே? சாக்ரட்டிஸுக்கு விஷ பாத்திரத்தை கொடுத்தப்போ அவர் எடுத்து இன்னும் பெருசுப்படுத்தாமல் அதை குடித்து அதை வச்சு திரும்ப அவருடைய சீஷல்கிட்ட தொடர்ந்து பேசி அப்படியே ஒரு பெரிய விஷயம் இல்லாதது போல் அதை ஏற்றுக்கொண்டார். எங்கள் ரோமன் ஹீரோஸ் எல்லாம் வந்து வீராப்போட மறிப்பாங்க, தைரியமாக மரணத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. கிரேக்க ஹீரோஸும் அப்படி தான். யூதர்களும் சொல்கிறாங்க பாருங்கள், யூத சரித்திரத்தில் கூட இயேசு வரத்துக்கு முன்னாலேயே யூத சரித்திரத்தில் அந்த அந்த ரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க. மேக்கபேயன் மார்ட்டியர்ஸ்லாம், அவங்களாம் கூட இந்த மரணத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. அப்போது அந்த உலகத்தில் இன்றைய காலத்தை விட சொல்கிறேன், 2000 வருஷம் முன்னால் ஒரு வீராப்போட மரணத்தை சந்திக்கணும், தைரியமாக மரணத்தை சந்திக்கணும், ஹீரோஸ்லாம் அப்படி தான் செய்வாங்கன்ற உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது, எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட பகுதி பைபிளில் எழுதப்பட்டது. ஆச்சரியம். சிலர் சொல்கிறாங்க, பைபிளில் உங்கள் பைபிளில் வந்து கதை கட்டிட்டாங்க. சில இந்த மேற்கத்திய நாடெல்லாம் அது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு இது அடிக்கடி சொல்லுவாங்க சிலர். பைபிளில் வந்து கதையாக கட்டி வச்சுட்டாங்க. இயேசுவை எப்படி எப்படி நல்லா காமிக்கணுமோ காமிச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்கே நடந்திருக்கும்? கேட்குறேன், இது கதை கட்டுற அழகான்னு கேட்குறேன். இது இந்த சம்பவத்தினால, கெத்செமனே தோட்டத்தினால நிறைய பேர் ஆட்சேபனே எழுப்புறாங்க. எப்படி இவர் வந்து கடவுளாக இருப்பார், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இவர் வந்து இப்படி திகில் அடைகிறாரு, இப்படி வந்து தயங்குறாரு அவருடைய மரணத்தை கண்டு. இதை விடுறதுக்கு ஒரு நிமிஷம் இருக்காது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதுகிறப்போ எப்பா இந்த வம்பே வேணாம்ப்பா, இந்த சம்பவத்தை மட்டும் விட்டுறலான்னு தாராளமாக விட்டுருக்கலாம். அதுதான் பைபிளுக்கும் மற்ற புஸ்தகங்களுக்கும் வித்தியாசம். வேறு எந்த மதமாக இருந்தாலும் விட்டுருப்பாங்க இதை. அதாவது தன்னுடைய
மதத்தின் மெயின் ஆளை, ஹீரோவை நல்ல ஒரு வெளிச்சத்தில் காமிக்கணும்னா இதை விட்டுருக்கணும். உலக பார்வையில் சொல்கிறேன், உலக பார்வையில், உலக கண்ணோட்டத்தில் சொல்கிறேன். ஆனால் இதை விடலை. மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கு, மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு, லூக்காவில் விவரமாக கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி மனவேதனைப்பட்டார் என்று விவரமாக எழுதப்பட்டிருக்கு. திரும்ப சொல்கிறேன், இந்த புஸ்தகம் சத்தியத்தை மறைக்கிற புஸ்தகம் அல்ல, சத்தியத்தை அப்படியே அப்பட்டமாய் சொல்லுகிற புஸ்தகம். நமக்கு புரியுமோ புரியாதோ அது ரெண்டாவது, அதெல்லாம் சத்தியத்தை பேசுகிற புஸ்தகம். இதை நம்பலாம். நீங்கள் எதையுமே யாரை பற்றியும் மறைச்சி வைக்காது, இயேசுவை பற்றி கூட எதையும் மறைக்காது. அப்படியே சிலர் இதை கண்டு அவங்களுக்கு ஆட்சேபனை எழுப்புறாங்கன்னா அவங்க எழுப்பிட்டு போகிறாங்க. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போது இங்கே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இவ்வளோ விவரமாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறதே இது உண்மையிலே நடந்தது என்பதை காண்பிக்குது. இல்லைன்னா இப்படி யார் கதை கட்டுவா? உண்மையிலே நடந்தனால தான் எழுதி வச்சாங்க. இதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும்? ஏன் இயேசு இப்படி ஏன்னா அந்த சொல்கிறதான் சொல்கிறாங்க சிலர், சாக்ரட்டிஸ் மாதிரி மறிக்கலையே, சிலர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரத்த சாட்சி மாதிரியே மறிக்கலையே. கிறிஸ்தவ சரித்திரத்திலே எத்தனையோ ரத்த சாட்சிகள் தைரியமாக மறிச்சிருக்கிறாங்களே. பாலிகார்ப் போன்ற ஆட்கள்லாம் அவர்லாம் பாருங்கள், அவர் அந்த ஸ்டேடியத்தில் கொண்டு போகிறாங்க, இயேசுவை மறுதளிக்க சொல்கிறாங்க, இல்லை முடியாது அப்படின்றாரு. 86 வயசு உள்ள மனுஷன் ஸ்டேடியத்தில் அவர் நிற்க வச்சு, பெரிய பிஷப் அவர் சொல்கிறாங்க, இயேசுவை நீ சபிச்சுக்கொட்டு. அவர் சொல்கிறார், 86 வருஷம் இயேசு எனக்கு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார், அவருக்கு நான் எப்படி அதை செய்யலாம்? அவன் சொல்கிறாங்க, இந்த பாரு அதோ அந்த மிருகங்களுக்கு தூக்கி எறிஞ்சிருவோம், உன்னை சாப்பிட்ருவோம் அது. இல்லை நான் அதெல்லாம் கண்டு பயப்படலைன்றாரு. சரி, அதை கண்டு பயப்படலையா, உயிரோடு எரிச்சிருவோம் அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போ உனக்கு அந்த ரோமன் அதிகாரியை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு 1 மணி நேரம் எரிகிற அந்த அக்கினி தான் தெரியும், எனக்கு நித்தியமாக எரிகிற அந்த அக்கினி தெரியும், உனக்கு தெரியாதுன்றார். ஆகவே நான் இதை கண்டு பயப்படல, 1 மணி நேரம் எரிகிற இந்த நெருப்பு கண்டு நான் பயப்படல, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ என்றார். அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இயேசுவை விசுவாசித்த, இயேசுக்காக உயிரை கொடுத்த கிறிஸ்தவ ரத்த சாட்சிகளே தைரியமாக மரணத்தை ஃபேஸ் பண்ணாங்க. ஏன் இயேசு மட்டும் இப்படி அதை அணுகிறார், இந்த கெத்செமனே தோட்டத்தில் இப்படி மனவேதனைப்படுறாரு, ஏன் என்ற கேள்வி எழுப்புகிறாங்க. அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கு நான் பதில் சொல்ல போகிறோம். ஏன் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இப்படி வேதனைப்பட்டார், மனவேதனைப்பட்டார்? ஏன்? முதலாவது காரணம், 2 காரணம் கொடுக்குறேன். நீங்கள் முதலாவது காரணம், ஏன் இப்படி வேதனைப்பட்டார்? கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு என்ன கிடச்சிதுன்னா, சிலுவையில் வரப்போகிற பாடுகளினுடைய ஒரு ப்ரீவியூ மற்றும் ஒரு முன்ருசி கெத்செமனே தோட்டத்தில் அவர் பெற்றார். ஏன் இப்படி வேதனைப்பட்டார்னா, சிலுவையில் தான் அவருக்கு அவருடைய பாடுகளுடைய உச்சக்கட்டம் சிலுவை. கெத்செமனே தோட்டம் கிடையாது, சிலுவை. அங்கே தான் பாடுகள் உச்சக்கட்டமாக ஆக போகுது. ஆனால் அங்கே சிலுவையில் வரப்போகிற பாடுகளை முன்னாலேயே பார்த்துட்டார். எங்கே? கெத்செமனே தோட்டத்தில் முன்னாலேயே க்ளோஸாக பார்த்துட்டார். ப்ரீவியூன்னு அதனால தான் சொல்கிறேன். வரப்போகிற பாடுகளை முன்னாலேயே பார்த்துட்டான்றது மட்டும் இல்லை, அதனுடைய ஒரு முன்ருசியே பெற்றார். அதை ஒரு விதத்தில் அனுபவிக்கவே தொடங்கிட்டார்னு சொல்லலாம். ப்ரீவியூ அண்ட் ஃபோர் டேஸ்ட். அதாவது நீங்கள் இப்படி யோசித்துக்கோங்க, சிலுவையில் வரப்போகிற அந்த பாடுகள் சிலுவையில் தான் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறார் பாருங்கள். அங்கே தான் பாடுகள் உச்சகட்டமாகுது. அதை நீங்கள் ஒரு எரிகிற அக்கினி சூளையை போல் யோசித்துக்கோங்க. சிலுவையை எரிகிற ஒரு அக்கினி சூளையை போல் யோசித்துக்கிட்டிங்கன்னா, அந்த அக்கினி சூளையில் கூடி சீக்கிரம் அவர் போடப்பட போகிறார். ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் என்ன நடக்குது? அந்த அக்கினி சூளையினுடைய வாசல் அண்டை தேவன் அவரை கொண்டு அவருக்கு வரப்போகிற அந்த அக்கினியினுடைய ஹீட்டை உணர்த்தி காண்பிக்கிறார். வரப்போகிற அந்த பாடை கிட்டக்க காமிக்கிறார் தேவன் கெத்செமனே தோட்டத்தில். நீங்கள் கேட்கலாம், எதுக்குங்க இயேசுக்கு ப்ரீவியூ தேவையா? அவருக்கு தானே தெரியும் அவர் மறிக்க போகிறாருன்னு தெரியும். ஆமாம் தெரியும். அவரே 3 தடவை சொல்லிட்டார். மார்க் 8, 9, 10 மறிக்க போகிறேன் மறிச்சே ஆகணும்னு அவரே தான் சப்ஜெக்டே இழுத்தது. அவருக்கு நல்லாவே தெரியும் அவர் மறிக்க போகிறாருன்னு தெரியும். ஏன் மறிக்க போகிறாருன்னு தெரியும். அநேகருக்காக மீட்கும் பொருளாக என் ஜீவனை கொடுக்க வந்தேன்றாரு. ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தேன். அநேகருக்காக என் ஜீவனையே மீட்கும் பொருளாய் நான் கொடுக்க வந்தேன். அவருக்கு தெரியுது மறிக்க போகிறாருன்னு தெரியுது, ஏன் மறிக்கிறாருன்னு தெரியுது, எப்படி மறிப்பார் அதனுடைய விவரங்கள் டீட்டெயில்ஸும் சொல்கிறார். ஆக்சுவலாக முன்னாலேயே எப்படி யூதர்கள் தான் அவரை புறஜாதியார்கிட்ட ஒப்படைப்பாங்க, அவங்க வார நாள் அடிப்பாங்க,
சிலுவையில் அறையப்படுவார், யார் அவரை மறுதளிப்பார், யார் அவரை காட்டி கொடுப்பார், எல்லாமே அவருக்கு தெரியுது. அப்போ எதுக்கு அவருக்கு ப்ரீவியூனா, இப்போ பொதுவாக இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாலே ட்ரெய்லர், ஒரு ப்ரீவியூ கொடுப்பாங்க, வரப்போகிறதுனுடைய ஐடியா கிடைக்கும். அப்போது இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ இயேசுக்கு தானே வரப்போகிறது ஏற்கனவே தெரியும், அப்போ எதுக்கு அது தேவை? எதுக்குன்னா, ஒரு காரியம் என்ன வரப்போகுதுன்னு தெரிகிறது ஒன்று, ஆனால் அதை உணர்றது வேறு. தெரிகிறது ஒன்று, உணர்றது வேறு. இட்ஸ் ஒன் திங் டு நோ வாட்ஸ் கம்மிங், பட் இட்ஸ் another திங் டு ஃபீல் வாட்ஸ் கம்மிங். நெருப்பில் கையை வச்சா என் கையை அது அந்த ஹீட்டு ரொம்ப அதிகமாகிடும், அப்படியே விட்டா என் கையை எரிச்சிரோன்னு தெரிகிறது ஒன்று, மனதளவில் தெரிஞ்சுக்கிறது ஒன்று. அது முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் நெருப்பு கிட்ட வச்சு ஆக்சுவலாக அந்த ஹீட்டை கொஞ்சம் நேரம் உணர்ந்து அது எரியிறத உணர்ந்துருக்குறோம்? அநேக பேர் கிடையாது. அப்போது மைண்டில் நமக்கு தெரியும், கையை நெருப்புக்கிட்ட கொண்டு போனால் அது வச்சா அப்படியே எரிச்சிரோன்னு. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணி அது ஆக்சுவலாக அந்த எரியிறதை ஃபீல் பண்ணுறது வேறு. பாருங்கள், கெத்செமனே தோட்டத்தில் என்ன கிடைக்குதுன்னா, இயேசுவுக்கு அந்த சிலுவையில் வரப்போகிற அந்த அக்கினியினுடைய ஹீட்டை இப்போவே ஃபீல் பண்ண தொடங்குறார். இப்போவே he's so close at the garden that he can begin to feel the heat. இது வெறும் ஒரு ப்ரீவியூ மட்டும் கிடையாது, இது ஒரு ஃபோர்டேஸ்ட், இது ஒரு முன்ருசி. சிலுவையில் வரப்போகிற அந்த பாடுகளினுடைய அந்த வேதனையை இப்போவே அவர் உணர தொடங்கி விட்டார். சொல்லப்போனால் ஒரு விதத்தில் நீங்கள் இப்படி அதனால தான் ப்ரீவியூ மட்டும் இல்லை, ஃபோர்டேஸ்ட்னு இப்படி நீங்கள் நினச்சிக்கோங்க. அவருடைய பாடுகள் சிலுவையில் தொடங்கலை, கெத்செமனே தோட்டத்திலே தொடங்கிடுச்சு. சிலுவையில் உச்சகட்டமாக போகுது, ஆனால் பாடுகள் எல்லாமே சிலுவையில் தான் வந்ததுன்னு நினச்சா தப்பாயிடும் இல்லையா? ஏன்னா சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாலே வாரினால் அடிக்கப்பட்டார். வேதம் சொல்கிறப்ப எப்படி சொல்லுது? நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்தார்னு சொல்லுது. ஆனால் அதே வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். எங்கே தழும்பு பெற்றார்? ரோமர்கள் வாரினால் அடித்தாங்க சிலுவையில் அறையத்துக்கு முன்னால். அப்போது பாடுகள் சிலுவை அறையப்படுறதுக்கு முன்னாலே பாடுகள் தொடங்கிடுச்சு பாருங்க. இப்போ எங்கே தொடங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் தொடங்கி அப்படியே போகுது, சிலுவையில் உச்சகட்டமாக முடியுது. அப்போது இங்கே அவருடைய பாடுகள் தொடங்கி விட்டது, முன் ருசியை பெற தொடங்கிட்டார். அதான் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு விதமாக சொல்கிறார் 35ஆம் வசனத்தில். சற்று அப்புறம் போய் தரையில் விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்கி போகக்கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம். அந்த வேலை எல்லாம் சொல்லுங்கள். அந்த வேலை எந்த வேலை? பாடுபடுற வேலை, சிலுவைக்கு போகிற வேலை. அதை தான் சொல்கிறாரு 41ஆம் வசனத்தில். அது கிளாரிஃபை ஆகுது. 3ஆம் தரம் சீஷர் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து போதுன்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறார் 41 பிற்பகுதியில்? போதும், வேலை வந்தது. எல்லாம் சொல்லுங்கள், வேலை வந்தது. வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இதோ வந்துட்டான் பார் யூதாஸ், என்னை கைது செய்ய வந்துட்டாங்க, சிலுவைக்கு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அப்போது அந்த வேலைன்னா, அந்த அவர் ஜெபம் பண்ணுறப்போ அந்த வேலைன்னா எது? வரப்போகிற அந்த வேலை, குடி சீக்கிரம் வரப்போகிற அந்த வேலை, பாடுபடுற வேலை, சிலுவைக்கு போகிற அந்த டைம் குடி சீக்கிரம் வரப்போகுது. வர்றதுக்கு முன்னால் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். கூடுமானால் அந்த வேலை என்னை விட்டு நீங்கி போகட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார் பாருங்கள். இது ஒரு ப்ரீவியூ அண்ட் ஃபோர்டேஸ்ட், ஒரு ப்ரீவியூ அண்ட் முன்ருசி பாருங்கள். அதனால தான் அவர் இப்படி பாடுபடவே தொடங்கிட்டார். திகிலடைய, மிகவும் வியாகுலப்பட, மரணத்துக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவருக்கு வந்து விட்டது. அப்படி ஒரு அழுத்தம் மனதில், மன அழுத்தம் ரத்த வேர்வையில் வெளிப்படுது. அது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் மனவேதனையாக அது இருந்திருக்குன்றதை நீங்களே யோசித்து பாருங்கள். என்னத்தை அவர் பார்க்குறார்? நான் சொல்கிறேன், ப்ரீவியூ மாதிரி பார்க்குறாருன்னு, வரப்போகிற வேதனையை பார்க்குறார். என்னத்தை பார்த்து தீலடைகிறார்? என்னத்தை பார்த்து அவர் ஆச்சரியப்படுகிறார், ஷாக் ஆகிறார்? என்னத்தை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தை பார்க்கிறார். என்னத்தை பார்க்கிறார்? பாத்திரம். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். 36ஆம் வசனத்தில் சொல்கிறார் இல்லையா, அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே இந்த பாத்திரம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாருமே இந்த பாத்திரம் அப்படி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது அவர் இந்த பாத்திரம்னு சொல்லியிருக்கிறார். இந்த பாத்திரம்ன்றார் பாருங்க. அப்போ அந்த எல்லாம் சொல்லுங்கள், இந்த பாத்திரம். சொல்கிற விதமே எப்படி இருக்கு பாருங்க. இந்த பாத்திரம், அந்த பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம். அதாவது பாத்திரத்தை யாரோ கிட்ட கொண்டு வந்துட்ட மாதிரி சொல்கிறாரு. இதான் இங்கே இருக்குது இந்த பாத்திரம். ஏற்கனவே அந்த பாத்திரத்துலேருந்து லேசாக குடிக்க தொடங்கிட்ட மாதிரி சொல்கிறாரு. பாடுகள் தொடங்கிட்ட போல் சொல்கிறாரு. பாத்திரம்னா என்னங்க அர்த்தம்? பாத்திரம்னா அவருக்கு வரப்போகிற அந்த பாடுகள் எல்லாத்தையுமே அது அடையாளப்படுத்துகிறது.
அவருடைய அத்தனை பாடுகள், சிலுவை பாடுகள்னு சொல்கிறோம்ல, சிலுவையில் உச்சகட்டமாக போய் முடிகிற அந்த எல்லா பாடுகளையும் அந்த பாத்திரம் அடையாளப்படுத்துது. பாத்திரம்னா அவருடைய எல்லா பாடுகள், நம்மளை மீட்டெடுக்கும்படி அவர் பாடுபட்ட எல்லா பாடுகளும், பாடு மரணம் எல்லாமே, அதுதான் அந்த பாத்திரம். அவருக்கு வரப்போகிற பாடுகள் எல்லாமே அந்த ஒரே வார்த்தையில் சித்தரிக்கப்படுது, பாத்திரம். அப்போ என்னென்ன பாடுகள் அவருக்கு வரப்போகுது? சீஷரால் கைவிடப்பட போகிறார், யூதர்களால் நிராகரிக்கப்பட போகிறார், யூதர்கள் அவர் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்னு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க, ரோமர்கள் அவர் வாரினால் அடிக்க போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க, அந்த சரீர வேதனை அவருக்கு உண்டாக போகுது. வாரினால் அடிக்கிறப்போ சதையை கிழிச்சிருவாங்க, போட்டு கிளின்னு முதுக அவங்க அடிக்கிற அடியில் அந்த சதையை ரிபனாக தொடங்குவாங்க. அதெல்லாம் பிறகு பார்ப்போம். பயங்கரமான சரீர வேதனையும் வருது அவருக்கு. ஆணிகள் கை காலில் ஏற்றுவாங்க, சிலுவையில் கிட்டத்தட்ட நிர்வாணமாக தொங்க விடுவாங்க, உலகத்துக்கு முன்பாக அப்படி அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் வரப்போகுது. இதை தான் நினச்சி அவர் கெத்செமனே தோட்டத்தில் வேதனைப்பட்டிருப்பாரா? இருக்காது பாருங்கள். இதை மெயினாக நினச்சி வேதனைப்பட்டிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் இதுதான் நினச்சிருப்பார்னா, இதுதான் அவருக்கு ஒரு மனவேதனையை கொண்டு வந்திருக்குமானால், அப்போது மற்ற இரத்த சாட்சிகள்லாம் இந்த மாதிரி காரியங்களை அவங்களும் அனுபவிச்சிருக்கிறாங்க, அவங்களும் கைவிடப்பட்டிருக்காங்க, அவங்களும் பார்த்திங்கன்னா சரீர டார்ச்சர்லாம் அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. சிலுவையிலே சில இரத்த சாட்சிகள் அறையப்பட்டிருக்கிறாங்க. பேதுருவே அப்படி தான் மரிச்சாருன்னு சொல்கிறாங்க. அவமானத்தெல்லாம் சகிச்சிருக்கிறாங்க. இப்போ இரத்த சாட்சிகள்லாம் இதை போன்ற ஃபிசிக்கல் சஃபரிங், சரீர வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அதை அவங்க போல்டாகவே சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ இயேசு அதை நினச்சி கெத்செமனே தோட்டத்தில் வேதனைப்படல, அதை விட என்னமோ இருந்தது, அதையும் தாண்டி என்னமோ இருந்தது. அந்த பாத்திரம்னு சொல்கிறப்போ, இந்த பாத்திரம்னு சொல்கிறப்போ அவர் வேற என்னத்தையோ பார்த்தார். என்னத்தை பார்த்தார்? என்ன பார்த்தார்னு சொல்கிறேன், இது சொல்லப்படல, ஆனால் வேதத்தினுடைய முழு போதனை வச்சு நாம் சொல்லலாம். என்ன பார்த்துருப்பார்னா, அவர் உலகத்தின் பாவத்தையே சுமக்க போகிறார். இந்த பாத்திரத்தை தேவன் இப்படி திருப்பி காமிக்கிறார் அவருக்கு. பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குது? யூதர்கள் துன்பப்படுத்துறது, ரோமர்கள் அடின்னு அடிக்கிறது கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை விட பயங்கரமானது என்னன்னா, உலகத்தின் பாவத்தையே அவர் சுமக்க போகிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து சும்மா கற்பனை செஞ்சு பாருங்கள். என் பாவத்தெல்லாம் அந்த பாத்திரத்தில் போட்டு, அப்புறம் ஃபஸ்ட் ஆள் தொடங்கி ஒரு ஆளாக பாஸ் பண்ணி நம்முடைய எல்லா பாவங்களையும் அந்த பாத்திரத்தில் போட்டு பாஸ் பண்ணி குவிச்சு கடைசியில் வர ஆளை குடிக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யாராச்சும் நாம் இன்னொரு ஆள் செஞ்ச ஒரு பாவத்தை கூட சுமக்க விரும்ப மாட்டோம், சான்ஸே கிடையாது. உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்க போகிறார். நாம் எல்லாம் வழி தப்பி போன ஆடுகளை போல சுற்றி தெரிந்தோம், அவர் வழியில் போய்விட்டோம். ஆனால் ஏசாயா 53:6 சொல்லுது, கர்த்தரோ நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேலே விழப்பண்ணினார். சாக்ரட்டிஸ் விஷப்பாத்திரத்தை குடிக்கிறப்போ அவருக்கு என்ன, உலகத்தின் பாவத்தை குடிச்சிக்கிட்டு இருந்தார், அல்லது அதை அவர் மேலே வந்ததா? கிடையாது. யாருமே இப்படிலாம் பாடுபட்டது, எந்த இரத்த சாட்சி மற்றவங்களுடைய பாவத்தை சுமந்தா மறிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. இயேசுக்கு ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு பாடு. பாருங்கள், உலகத்தின் பாவத்தையே சுமக்கணும். அவர் அதை பார்த்துருப்பார். அதை பார்க்குறப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அவர் பரிசுத்தர். இந்த உலகத்தின் பாவத்தையே சுமக்கிறதுனா என்னங்க சும்மாவா? இதெல்லாம் என்னங்க? வேதம் சொல்லுது, பாவமே அறியாதவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள். பாவத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் அவர் ஆக்கப்பட்டார். பாவத்துக்கு ஒரு முகம் இருக்குமானால் அது கல்வாரி சிலுவையில் அங்கே தொங்கின இயேசு பாவமாக்கப்பட்டார். பாவமே அறியாதவர், பாவமே செய்யாதவர், பாவத்தை வெறுக்கிறவர் பாவமாய் ஆக்கப்பட போகிறார். அதை பார்க்குறார், முன்னாகவே பார்க்குறார். அவர் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லை, வேற என்ன பார்த்துருப்பாரு? அந்த பாத்திரத்தை பார்க்குறாரு, என்ன வேற என்ன பார்த்துருப்பாரு? அந்த பாவத்துக்கான தண்டனையும் அவர் சுமக்க போகிறார். பாவத்திற்கான தண்டனை. தேவன் பாவத்தை சும்மா விட முடியாது, அவர் பரிசுத்தர், அதை தண்டிச்சே ஆகணும். அப்போது பாவத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தேவனுடைய கோபாக்கினை வரப்போகிறது. அதெல்லாம் பார்த்துருப்பார். வரப்போகிற அந்த தேவ கோபாக்கினை
அவர் எந்த பாவமும் செய்யலை, ஆனால் நம்முடைய பாவத்தை சுமக்கிறதுனால, உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறதுனால, அந்த உலகத்தின் மேல் வர வேண்டிய அந்த தேவ நியாய தீர்ப்பு, அந்த கோபாக்கினை அவர் மேலே வரப்போகிறது. அதை முன்னாலேயே பார்க்குறாரு, அவர் வரப்போகுது. பழைய ஏற்பாட்டில் அந்த பாத்திரம் என்ற வார்த்தை அநேக நேரத்தில் பழைய ஏற்பாட்டில் அப்படி பயன்படுத்தப்படுது. எப்படி பயன்படுத்தப்படுது? தேவன் துன்மார்க்கிற்கு கொடுக்கிற ஒரு நியாய தீர்ப்பு, அவர் மேலே ஊற்றுகிற ஒரு கோபாக்கினை. அதாவது உதாரணத்துக்கு பாருங்கள், நீங்கள் எத்தனையோ வசனம் சொல்லலாம். சங்கீதம் 75:8 சொல்லப்படுது பாருங்கள். கர்த்தருடைய கையில் ஒரு பாத்திரம் இருக்குதான், அதிலிருந்து அவர் வார்க்கிறாராம், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சு குடிப்பார்களாம். தேவ கோபாக்கினே அப்படி சித்தரிக்குது. ஒரு பாத்திரத்தில் நிறைய மதுபானத்தை ஊற்றி இந்த குடின்றாராம். அது என்னன்னா நியாய தீர்ப்பு, கோபாக்கினை, தண்டனை. அல்லது ஏசாயா 51:22 அந்த பாத்திரம் திரும்ப அது மாதிரி, என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று தேவ ஜனங்களுக்கு சொல்கிறாரு. இனி நியாய தீர்ப்பு கிடையாது, கோபாக்கினை கிடையாது, இனி நீ குடிப்பதில்லை. அந்த பாத்திரம் வந்து அப்படி பயன்படுத்தப்படுது. பழைய ஏற்பாட்டில் எரேமியா 25:15, எசேக்கியேல் 23:33 வசனம் சொல்லிட்டே போகலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான பேக்ரவுண்ட். இந்த பாத்திரம்னு சொல்கிறப்போ தேவ கோபாக்கினை, பாவத்தின் மீது வரப்போகிற தேவ கோபாக்கினை, தண்டனை. இன்னொருத்தர் பாவத்துக்கான தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள வில்லிங்காக இருப்போமா? எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். 12ஆவதில் பெஸ்ட்டு மார்க் எடுத்த மாணவன் அல்லது மாணவி, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், பெஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க, 12ஆவது எக்ஸாமில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனவங்க, அவங்கள இன்னொரு பக்கம் அடிச்சுக்குவாங்க. இவங்க மார்க்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இவங்க ஒத்துப்பாங்களா? இவங்க ஒத்துப்பாங்க, ஃபெயில் ஆனவங்க ஒத்துப்பாங்க. பெஸ்ட்டு மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் சொல்கிறது டாப்பர், சரி என் மார்க் அவங்களுக்கு போட்டோம், அவங்க மார்க் எனக்கு, அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயிலு, ஏற்றுப்பாங்களா? சான்ஸே கிடையாது. வேதம் சொல்லுது, நாம் எல்லாரையுமே தேவனுடைய பார்வையில் ஃபெயில் ஆகிவிட்டோம், எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிட்டோம், எல்லாரும் அவருடைய பார்வையில் பாவிகளாய் இருக்கிறோம், எல்லாரும் ஃபெயிலு. இயேசு ஒருத்தர் தான் பாஸ் மட்டும் இல்லை, டாப். அவர் 100க்கு 100. என்ன வரப்போகுதுன்னா சிலுவையில் அப்படியே நம்ம மார்க் அவர் மேலே விழப்போகுது, அவர் மார்க் நமக்கு வரப்போகுது. மார்க்கு வர்றதுன்னா பெரிய விஷயங்க அது. பாருங்கள், டாப் மார்க் வந்தால் அதுக்கேற்ற காலேஜ் கிடைக்கும், அதுக்கேற்ற வாழ்க்கை அமையலாம் இல்லையா? அப்போது மார்க்குக்கு அப்புறம் விளைவுகள்னு இருக்குது. அது போல தான் பாருங்கள், இயேசு நம்முடைய பாவத்தை சுமக்கிறது மட்டும் இல்லை, பாவத்துக்கான அந்த தண்டனையும் சுமந்து தீர்க்கிறார். அந்த பாவத்தின் நிமித்தமாக நமக்கு வர வேண்டிய அந்த தண்டனையும் சுமந்து தீர்க்கிறார். அப்போ அது வரப்போகுதுன்றதை முன்னாலேயே பார்க்குறாரு. அந்த தண்டனை என்னங்க? நரகங்க. இந்த பாத்திரத்தை பார்க்குறாரு, அதுக்குள்ளாக பார்க்குறாரு. அதில் என்ன தெரியுது அவருக்கு? உலகத்தின் பாவத்தை சுமக்க போகிறார், அதுக்கு வேண்டிய தண்டனையை சுமக்கிறாரு. என்ன தண்டனை? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நரகம். நரகம். நாம் நித்தியமாய் நரகத்தில் எரிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் நமக்கு வர வேண்டிய அந்த நரகத்தை சிலுவையில் இயேசு நமக்காக அவர் சுமக்க போகிறார் என்பதை பார்க்கிறார். நரகம் எவ்வளோ மோசமானதுன்னு ஜனங்களுக்கு புரியுது பாருங்கள். நமக்கு சில காரியங்கள் இதெல்லாம் புரியுறது கஷ்டம். ஏன்னா நாம் நிச்சயமாக நாம் பாவத்தையும் இந்த மரணத்தையும் இந்த நரகத்தையும் பார்க்குற விதமும் இயேசு பார்க்குற விதமும் வேறு. ஏன்னா சில நேரம் நாம் பாவத்தை கொஞ்சம் ஆசையோடு பார்க்குறோம். ஏன்னா பிசாசம் ஆசை காமிக்கிறான் பாரு, விஷமுள்ள கேக்கு மேலே நல்ல ஐசிங் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி தான் பாவம். பார்க்குறதுக்கு ஜோராக இருக்குது, சாப்பிட்டா விஷம். ஆனால் நாம் பார்க்குறப்போ அதை வந்து நம்ம ஆசைப்படுறோம், ஈர்க்கப்படுறோம்ல. இயேசு பாவத்தையும் சரி நரகத்தையும் சரி அது எப்படி பார்க்கணுமோ பார்க்குறாரு பாருங்கள். அதெல்லாம் பயங்கர மோசமாக வர்ணிக்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மார்க் 10, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினா, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினா, கண் இடரல் உண்டாக்கினா என்ன பண்ணு? தரித்து போட்டுரு, பிடுங்கி போட்டுரு. ஏன்னா 2 கை 2 கால் 2 கண்ணோட நரகத்துக்கு போகிறத விட அது கொஞ்சம் அப்படி இப்படி இழந்தா கூட பரலோகம் போய் சேர்ந்தா அதுவே மேல் அப்படின்றார். பாயிண்ட் என்னன்னா, கை காலை வெட்டிடுன்னு கிடையாது. உன்னை எது பாவம் செய்ய வைக்குதோ, எது உனக்கு இடரலாக இருக்குதோ அதை எப்படியாவது வெட்டப்பாரு. எதுனா ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற அந்த மாம்ச இச்சைகள், அதை வெட்டுறது ரொம்ப கஷ்டம். கை காலை வெட்டுறது ஈஸி, ஆனால் வெட்டினாலும் பாவம் இருக்கும். அவருடைய பாயிண்ட் என்னன்னா, பாவம் ரொம்ப ஆபத்தானது. இதை நீ இப்படியே போனன்னா அது உன்னை அழிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஆகவே என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எடு.
அதை எதிர்த்து நில்லு அப்படின்றது சொல்கிறது. அதாவது பாவத்தை ரொம்ப சீரியஸாக எடுக்கிறாருன்னு சொல்ல வரேன். அதை பார்க்குறப்போ நம்ம பார்க்குற மாதிரி அவர் பார்க்கல. அதே போல் நரகத்தை பயங்கரமாக அதனுடைய உண்மையான இது அவருக்கு தான் தெரியும் பாருங்கள். வேதனை அந்த பாத்திரத்தை பார்க்குறப்போ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற போகிறான்றதை பார்க்குறாரு. அதனுடைய தண்டனை நமக்காக அந்த நரகத்தையே அவர் சிலுவையில் அனுபவிக்க போகிறார் என்பதை பார்க்குறாரு. நாம் ஏங்க நரகம் போக தேவையில்லைன்னா சிலுவையில் அவர் நரகத்தை அனுபவித்தார். அதனால தான் நாம் நரகம் போக தேவையில்லை. இல்லைன்னா நான் நரகம் போகணும் என் பாவத்துக்கு. ஒரே காரணம் தான், நான் ஏன் போகிறது இல்லைன்னா அவர் எனக்காக சிலுவையில் நரகத்தை அனுபவித்தார். சிலர் சொல்லுவாங்க, அவங்க கணக்கெல்லாம் கரெக்டாக பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது எப்படிங்க அது நீங்கள் சொல்கிறீங்க பாவத்தின் சம்பளம் மரணம், அதுவும் நித்திய மரணம், நித்திய நரகத்தில் பாடுபடுறது தான் பாவத்தின் சம்பளம். ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் ஒரு நாள் தானே பாடுபட்டார், அல்லது 3 நாள் தானேங்க முடிஞ்சிருச்சே, 3ஆவது நாள் உயிரோடு எழும்பிட்டாரே. அப்போ இதுவும் அதுவும் எப்படிங்க மேட்ச் ஆகும்? நமக்கு பதிலாக பாடுபட்டார்ன்றீங்க, நாம் நித்தியமாய் தண்டிக்கப்பட வேண்டியவங்க. ஆனால் இயேசு இப்படி ஒரு குறுகிய ஒரு காலத்துக்குள்ளே அந்த தண்டனை ஏற்று முடிச்சிட்டாரா? அது எப்படி கணக்கில் கரெக்டாக வரும்? கணக்கு பார்க்கணுன்னா கரெக்டாக பார்க்கணும். கணக்கு பார்க்கலாம், ஆனால் கரெக்டாக பார்க்கணும். கணக்கு பார்க்குறப்போ எல்லா ஃபேக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். நாம் வேறு, இயேசு வேறு. என்னங்க, நாம் மனிதர்கள், இயேசு கடவுளாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். நாம் நமக்கு ஒரு பர்த் டேட் உண்டுங்க, நமக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. அவருக்கு ஆரம்பமே இல்லை. அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், அல்பாவும் ஓமேகா, நித்தியமாய் இருக்கிறவர். அவர் இன்னும் கேட்டால் அவருடைய ஒரு பேர் நித்திய ஆனந்தம் உள்ள தேவன். பார்த்துருக்கீங்களா பைபிளில்? நித்திய ஆனந்தம் உள்ள தேவன் 1 தீமோத்தேயுல வரும். நித்திய ஆனந்தம் உள்ள தேவன்னா நித்தியமாய் இருக்கிறவர், நித்தியமாய் ஆனந்தமாய் இருக்கிறவர், நித்தியமாய் பேரும் புகழும் மகிமைக்கும் பாத்திரர் அவர். அப்படிப்பட்டவர் ஆக்சுவலாக அவர் மேலே ஒரு துளிப்பாடு கூட வந்திருக்க கூடாதுங்க, வந்திருக்கவே கூடாது. நியாயம் பார்க்கணுமா? நமக்கு நம்ம மனிதர்கள் எப்படி ஆட்சேபனை எழுப்புவாங்க, நல்லவங்களுக்கு ஏங்க கெட்டது நடக்குது, நல்லவங்களுக்கு அந்த எத்தனை தடவை நம்ம கேட்குறோம், அந்த நல்லவங்களுக்கு எப்படிங்க கெட்டது நடக்கலாம், நல்லவங்களுக்கு கெட்டது நடக்கிறப்போ எவ்வளோ கோவம் வருது நமக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, உலகத்தில் ஒருத்தர் கூட நீதிமான் இல்லை, யாருமே நல்லவங்க இல்லை, அவர் ஒருத்தர் தான். அப்படி அவருக்கு ஒரு துளிப்பாடு கூட வந்திருக்கக்கூடாது. இந்த முற்றிலும் பரிசுத்த நித்திய ஆனந்தம் உள்ள தேவன் வெறும் மகிமைக்கு பாத்திரர், வெறும் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரர், வெறும் இன்பத்துக்கு பாத்திரர். அவர் ஒரு நாள் பாடுபடுறது நாம நித்தியமாய் பாடுபடுறதுக்கு சமம். கணக்கு எடுக்கணும்னா கடவுளுடைய கணக்கை கரெக்டாக பார்க்கணும். நாம வேற, அவர் வேற. நித்தியமாய் இருக்கிறவர் குறுகிய காலத்துக்கு பாடுபடுறப்போ நாம் பர்த் டேட் உள்ளவங்க, ஆரம்பம் உள்ளவங்க, நாம் நித்தியமாக பாடுபடுறதுக்கு சமம். ஃபார் அன் இன்ஃபினிட் பீயிங் டு சஃபர் ஃபார் அ ஃபைனைட் பீரியட் இஸ் ஈக்குவல் டு a finite being suffering for an infinite period. கணக்கை கரெக்டாக போடணும், எல்லா ஃபேக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும். நாமளும் இயேசுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கணக்கு போட்டுறக்கூடாது. அவர் செலுத்தின கிரயம் செலுத்த வேண்டியதை காட்டிலும் அதிகம். சொல்ல போனால் அவர் மேலே ஒரு பின்னு பற்றக்கூடாதுங்க, ஒரு துளி வேதனை வந்துருக்கூடாது அவருக்கு. அவ்வளோ பெரிய வேதனை வந்ததுன்னா அது தாராளமாக தகும். நாம் நரகத்தில் நித்தியமாக எரிய தேவையில்லை. ஏன்னா நரகத்தையே எனக்காக அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நரகம் வரப்போகிறத பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் பார்க்குறாருன்னு சொல்ல வரேன். உச்சகட்டம் என்ன தெரியுமா பார்க்குறாரு? நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அவருடைய மனசில் அவருடைய பாடுகளுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? தேவனால் கைவிடப்படுறது, தேவனால் உலகத்தின் பாவத்தை சுமக்கிறது, அதனுடைய தண்டனையை சுமக்கிறது, தேவ கோபாக்கினை மற்றும் இந்த நரகம். அதெல்லாம் நான் நினைக்கிறேன் நரகத்தில் எதுங்க ரொம்ப மோசமான பாடு? தேவனால் கைவிடப்படுறதுங்க, தேவனால் கைவிடப்படுறது. சிலர் இந்த பூலோக வாழ்க்கையில் எப்படி போயிடுறாங்க? எனக்கு இந்த தேவன் வேண்டாம், இந்த ரட்சிப்பின் வழி வேண்டாம், இந்த இயேசு வேண்டாம், இந்த சிலுவை வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், நானே வாழ்ந்துக்கிறேன், கடவுள் எனக்கு தேவையில்லை, நானே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு வாழ்நாளெல்லாம் சொல்லி கடைசி வரைக்கும் கடவுள் வேண்டான்னு சொல்லுகிறவர்களுக்கு தேவன் என்ன திரும்ப பண்ணுறாரு? கடைசியில்
அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே சரி நீ தான் வேண்டான்னு வேண்டாம். அப்போ நித்தியமாய் அப்படிப்பட்டவர்கள் கடவுளை கடைசி வரைக்கும் வேண்டான்னு சொல்லுகிறவர்கள் நித்தியமாய் கடவுளால் நரகத்தில் கைவிடப்படுகிறார்கள். அதுதான் அந்த நரக பாடனுடைய உச்சகட்டம். ஆனால் யாருமே அதை அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? நாம் நித்தியமாய் கைவிடப்படக்கூடாது என்பதனால தான் இயேசு சிலுவையில் தேவனால் கைவிடப்பட்டார். அது வரப்போகுது. அவருடைய பாடனுடைய உச்சகட்டமே அதுதான். இன்னும் கேட்டால் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிறீங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் இருக்கீங்களா, அப்படியே வாசித்துட்டு அப்படியே 15ஆம் அதிகாரத்துக்குள்ளே போங்க. 15ஆம் அதிகாரம் அப்படியே ஆங்கில பைபிள் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ரெட் லெட்டர் பைபிள்லாம் இயேசுடைய வார்த்தைகள்லாம் இருக்கும்ல. 15ஆம் அதிகாரம் போனீங்கன்னா ரெட் லெட்டரே ரொம்ப பார்க்க முடியாது. இயேசுவை என்னென்னமோ பாடுபடுத்துகிறாங்க, அவர் ஒன்றும் பேச மாட்டுறாரு. நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும் சிலுவையிலிருந்து எத்தனை வார்த்தைகள் சொன்னார்? 7 வார்த்தைகள். ஆனால் 7 வார்த்தைகளில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை தான் இருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை தான் பார்ப்பீங்க. மீதியெல்லாம் மற்ற சுவிசேஷங்களை. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் என்ன வார்த்தை திறமா இருக்குது? 15ஆம் அதிகாரத்தில் இயேசு பாடுபடுத்துகிறாங்க, அவரை பாடுபடுத்துகிறாங்க. கடைசியில் அவர் சொல்கிறாரு, என்னன்னு சொல்கிறாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கல்வாரி சிலுவையிலிருந்து சத்தமாய் கதறி மரிக்கிறார். அதான் அவருடைய பாடின் உச்சகட்டம். அதனுடைய முன்ருசி தான் கெத்சமனே தோட்டம். ஒரு வேத வல்லுநர் சொல்கிறாரு, ஏன்னா இயேசு அடிக்கடி ஜெபிக்கிறவர். உங்களுக்கே தெரியும், ராவெல்லாம் சில நேரம் போய் ஜெபிப்பார். ஆக்சுவலாக கெத்சமனே தோட்டத்துக்கே அடிக்கடி போய் ஜெபிக்கிறவர். யோவான் 18 சொல்லுகிறது. அது ஒரு வழக்கம் அவருக்கு. எருசலேம் பக்கம் வந்தாலே கெத்சமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறது. யூதாஸுக்கு இதெல்லாம் தெரியும், அதனால தான் கரெக்டாக அங்கே வரான் அவன். பாருங்க, இப்போ வழக்கமாக ஜெபிக்கிறப்போ கெத்சமனே தோட்டத்துக்கு எதுக்கு முன்னால் போயிருந்தப்போ எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கிறப்போவே வழக்கமாக இல்லை, அட்லீஸ்ட் சில நேரம் நாம் ஜெபிக்கிறப்போ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றோமா இல்லையா? உணர்றோம். சில நேரம், எல்லா நேரமும் உணர்றோன்னு சொல்ல, நிச்சயமாக நீங்கள் சில நேரம் ஜெபிக்கிறப்போ உணர்ந்திருப்பீங்க தேவனுடைய பிரசன்னத்தை, ஆராதிக்கிறப்போ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீங்க. சில நேரம் அப்படியே உங்களுக்கு முன்பாக பரலோகமே திறக்கப்பட்டிருக்கிறது போல் நீங்கள் ஒருவேளை உணர்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், நமக்கே அப்படிப்பட்ட அனுபவம் இருக்க முடியுமானால் சிலருக்கு அது இருக்க முடியும்னா, இயேசுக்கு எப்படி இருந்திருக்கும்? 33 வருஷம் அவர் அந்த பூமியில் வாழ்கிறப்போ தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்கிற தகப்பன் அவருடைய பிரசன்னத்தை எப்படி வெளிப்படுத்தியிருப்பார். இயேசு ஜெபிக்க போகிறப்போலாம் நான் நினைக்கிறேன், அதனால தான் அவர் ராவெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கார். சில நேரம் ஜெபிச்சாகணும், ஆல் நைட் ப்ரேயர் ஜெபிச்சு கண் விழிச்சு, அப்படி கிடையாது. இயேசு ஜெபிக்கிறப்போ நான் நினைக்கிறேன் அவர் என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு. முக்கால்வாசி நேரம் கெத்சமனே தோட்டம் இது ஒரு விதி விலக்குங்க. இது அவருடைய 33 வருஷ சரித்திரத்தில் அவர் எப்பப்போ ஜெபிக்க போயிருப்பாரோ பிதாவுடைய பிரசன்னத்தை எவ்வளோ மகிமையாக உணர்ந்திருப்பார் இயேசு. அவர் போகிறப்போலாம் பிதா அவரோடவே இருக்கிறத உணர்ந்திருப்பார். பரலோகமே அவருக்கு முன்பாக திறக்கப்படுறத உணர்ந்திருப்பார். ஆனால் கெத்சமனே தோட்டத்தில் அவருக்கு ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் அவருடைய பாடுகள் தொடங்க போகுது. அங்கே போகிறாரு. நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்காலாம் வாசித்து ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா, அவர் போகிறாரு, அங்கே அப்படியே தரையில் விழுகிறாரு, முழங்கால் படிடுகிறாருன்னு வருது. அப்புறம் இன்னொரு சுவிசேஷத்தில் முகம் கொப்புற விழுகிறாருன்னு வருது, கதறாருன்னு வருது எபிரேயரில். அவர் வழக்கமாக பார்த்து அவருக்கு கிடைக்கிறது தேவனுடைய பிரசன்னத்தின் உணர்வு. வழக்கமாக கிடைக்கிறது பரலோகத்தின் வாசலே திறக்கப்பட்டது போல ஒரு உணர்வு. ஆனால் கெத்சமனேல என்ன தெரியுமா ஆச்சு? அவர் போகிறப்போ பரலோகத்தின் வாசல் அல்ல, நரகத்தின் வாசலே அவருக்கு முன்பாக திறக்கப்பட்டு அதை பார்க்குறாரு. அவருக்கு வரப்போகிற நரகத்தை பார்க்குறாரு. தேவனுடைய பிரசன்னத்தை அவரால் முன்ன மாதிரி உணர முடியல. அங்கே கெத்சமனே தோட்டத்திலேயே சிலுவையில் தேவனால் கைவிடப்பட போகிறாரே, அதனுடைய முன்ருசி இங்கேயே தொடங்கி விட்டது. அதனால தான் இங்கேயே அவ்வளோ மனவேதனைப்படுகிறார். எந்த இரத்த சாட்சி இப்படி மரிச்சிருக்கிறாங்க? நீங்கள் இரத்த சாட்சியினுடைய மரணத்தெல்லாம் போய் வாசித்து பாருங்கள். ஸ்தேவான் எப்படி மரித்தார்? ஸ்தேவான் மரிக்கிறப்போ அவர் கல் எறிய போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து அவருக்கு பரலோகமே திறக்கப்பட்டது போல தெரியுது. இயேசுவே அங்கே நின்று கொண்டு அவரை வரவேற்கிறது போல தெரியுது ஸ்தேவானுக்கு. அப்படிப்பட்ட இயேசுனுடைய மகிமை அப்படியே பார்க்குறாரு, அந்த பிரசன்னத்தை உணர்றாரு. நீங்கள் இரத்த சாட்சியினுடைய மரண சரித்திரத்தெல்லாம் போய் வாசித்து பாருங்கள். நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, கரெக்டாக அவன் உயிரோட எரிக்கிறப்போ தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த அப்படின்வாங்க.
அதனால தான் அவங்களாம் தைரியமாக போய் மறிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் அவ்வளோ அருமையாய் வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய மகிமை அங்கே தான் ரொம்பவே தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிறார். இயேசு அப்படி மறிக்கலைங்க, தேவனால் கைவிடப்பட்டு மறிக்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்ல, கதறினார் சிலுவையிலிருந்து சத்தமாக. அதை முன்னாகவே பார்க்குறாரு, அது வரப்போகுது அப்படின்றத பார்க்குறாரு. அதை ஏற்கனவே ருசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால தான் மற்ற இரத்த சாட்சிகளை போல் தைரியமாக அல்லது அப்படி போல் அவர் வரப்போகிற பாட கண்டு நடுங்கினார். ஏன்னா அவரை போல் வேறு யாருமே பாடுபட்டதே இல்லை, பாடுபட போகிறதும் கிடையாது. நித்தியமாய் நரகத்தில் சில பேர் சேருவாங்க சிலர். ஆனால் அவங்க அவங்க பாவத்துக்கு தான் பாடுபடுவாங்க. இவர் எல்லாருடைய பாவத்துக்காக பாடுபட்டார். இவரோட பாட யாரோடையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. சரி, ஏன் கெத்செமனே தோட்டத்தில் இவருக்கு இப்படி ஒரு ப்ரீவியூ, ஒரு ஃபோர்டேஸ்ட் கொடுக்கப்படுது? ஏன் why does Jesus receive a preview and foretaste of what is to come in Gethsemane? ஏன் இப்படிப்பட்ட ஒரு முன்ருசியை கெத்செமனேல பெறுகிறார்? அல்லது இப்படி சொல்கிறாங்க, கெத்செமனே நடக்காமலே டைரெக்டாக சிலுவைக்கு போயிருக்கலாம் இல்லையா? எதுக்கு இது அவசியமா, தேவையா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் எழுப்புறதில்ல. ஏன் கெத்செமனே தோட்டத்தில் நடந்தது அப்படின்ற கேள்வியை ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்ற பெரிய பிரசங்க தியோலஜியன் எழுப்புகிறார். பதிலும் சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, அநேகமாக அது பதில் என்னவாக இருக்கணும்னா, தேவன் இயேசுக்கு இப்படிப்பட்ட ப்ரீவியும் ஃபோர்டேஸ்ட் முன்ருசி கொடுக்கப்படணுன்றதை விரும்பினார். ஏன்னா இயேசுக்கு வரப்போகிற பாடுகள் ஆழமாக அவர் தெரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து வாலண்டியராக போய் பாடுபடணுன்றதை தேவன் விரும்பினார். யாருமே இயேசுவை வற்புறுத்தலை, பாடுபடுறதுக்கு யாருமே வற்புறுத்தலை. அவர் தெரியாமல் ஒன்றும் போய் பாடுபட்டல. போய் மாட்டிக்கிட்டு கல்வாரி சிலுவையில் ஆணி அடித்த பிறகு அப்புறம் தேவ கோபாக்கினை ஊற்றப்படுது, ஐயோ தெரிஞ்சுதான் நான் அப்போவே கலந்துக்கிட்டு இருப்பேனே, அப்படி கிடையாது. முன்னாகவே அவருக்கு என்ன பாடு வரப்போகுதுன்னு தெரியும். அதனுடைய முன் ருசியே அவர் பெறணுன்றத பிதா விரும்பினார் அப்படின்றார் ஜானத்தன் எட்வர்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு காரியம் நடக்க போகுதுன்னு தெரிகிறது வேற, அதை உணர்றது வேற. அது எவ்வளோ மோசமாக இருக்க போகுதுன்னு உணர்றது வேற. இயேசுக்கு அந்த முன் ருசியே கிடைக்குதுங்க. அதை பிதாவே விரும்புகிறார். அதாவது பிதா இயேசுக்கிட்ட கெத்செமனேல சொல்கிறது இப்படி நீங்கள் கற்பனை செஞ்சுக்கலாம். நீர் குடிக்க போகிற பாத்திரம் இதுதான். பிதா சொல்கிறார் இயேசுகிட்ட, நீர் குடிக்க போகிற பாத்திரம் இதுதான், நீர் போட போகப்படுகிற அந்த அக்கினி சூளை இதுதான், வேறு வழியே கிடையாது. ஒன்று நீர் பாடுபடணும், இல்லைன்னா அவங்க பாடுபடணும். ஒன்று அவங்க தங்களுடைய பாவத்தை சுமக்கணும், இல்லைன்னா நீர் அவங்களுடைய பாவத்தை ஒன்று அவங்க என்னுடைய கோபாக்கினையை பெற்றே ஆகணும், அல்லது நீர் என்னுடைய கோபாக்கினையை பெற்றே ஆகணும். ஒன்று அவங்க என்னால் கைவிடப்படப்படணும், இல்லைன்னா நீர் என்னால் கைவிடப்படணும். ஒன்று அவங்க சாகணும், இல்லைன்னா நீர் சாகணும். ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும். ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. இந்த கைவிடப்படுறதெல்லாம் எவ்வளோ சிலுவையில் அவர் கொஞ்ச காலம் தான் கைவிடப்பட்டார் நாம் நினைக்கலாம். பாருங்க, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். நித்தியமாய் பிதாவும் குமாரனும் ஒரு ஐக்கியத்தில் இருந்தாங்க. சிலுவையில் அவர் கைவிடப்படுறாருன்னா அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். இது யார் திரும்ப ஓரளவுக்கு அது புரிஞ்சிக்க முடியும்? 50 வருஷமாக கல்யாணம் செஞ்சு வாழ்ந்து ஒன்றா இருந்து அதுக்கப்புறம் கணவனையோ மனைவியோ இழந்தவங்களுக்கு தான் புரியும். ஓரளவுக்கு கூட, கொஞ்சம் கூட அவங்களுக்கு தான் புரியும்னு நான் நினைக்கிறேன். அது கூட கொஞ்சம்தான். பிதாவும் குமாரன் நித்தியமாய் ஐக்கியத்தில் இருந்தவர்கள். அந்த ஐக்கியம் சிலுவையில் நம்மால் துண்டிக்கப்பட்டது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! இதை முன்னாகவே பார்க்கறதுனால தான் நடுங்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு இந்த பாத்திரம் காண்பிக்கப்படுது. அவருக்கு ஆப்ஷன் கிட்டத்தட்ட இருக்குது. அவர் கையில் தான் இருக்குது விஷயம். பால் அவர் கையில் போடப்பட்டது. வேணுன்னா சிலுவைக்கு போகலாம், இல்லைன்னா விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் வருது பாருங்க. தெரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து எப்படி பாடுபட போகிறார், அதனுடைய ஆழத்தை நல்லா உணர்ந்து இயேசு தேர்ந்தெடுக்கிறார், இதை பாடுபட போகிறேன்னு. அது அப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா அது செல்லாது. அந்த பாடு செல்லாது, நம்மளை மீட்கும் பாடாய் இருக்காது. கடவுள் அவருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியும். ஆனால் மனுஷனா இந்த பாடு எப்படிப்பட்ட வலியும் வேதனையும் உண்டாக்க போகுதுன்னு அவருக்கு முன்னாலேயே தெரியணும். அதை பற்றிய முன்ருசி இருக்கணும். அது இருந்து அதை உணர்ந்து
அப்புறமும் அவர் போய் பாடுபடுறாருன்னா அதுதான் உண்மையிலே அவர் வாலண்டியராக செய்கிறது, தெரிஞ்சு செய்கிறது, அறிஞ்சு உணர்ந்து செய்கிறது. ஜானத்தன் எட்வர்ட் சொல்கிறாரு, கெத்செமனி தோட்டத்தில் வேணும்னா இயேசு இந்த பாடு வேணான்னு போயிட்டுருக்கலாமே. கரெக்டான நேரம் அது, கலந்துக்கணுன்னா நல்ல நேரம் அது. ஏன்னா இருட்டில் ஜபிக்கிறாரு, யாருமே பார்க்கல. பக்கத்தில் இருக்கிறதோ அங்கே பேதுரு யாக்கோபு யோவான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களே தூங்கிட்டு இருந்தால் இன்னும் தூரமாக இருக்கிற மற்ற சீஷர்களும் நிச்சயமாக தூங்கிட்டு இருப்பாங்க. கைது செய்கிறவனும் வரல, இருட்டில் இருக்கிறாரு. 1 மணி நேரம் ஜெபிச்ச பிறகு இல்லை இது வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாருன்னா எந்திரிச்சு போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த பாசிபிலிட்டி தியரட்டிக்கலாக இருக்குது. தெர் இஸ் அட்லீஸ்ட் தியரட்டிக்கல் பாசிபிலிட்டின்னு சொல்ல வரேன். நடக்காததை பேசி பிரயோஜனம் இல்லை ஒரு விதத்தில். ஆனால் இயேசுவே அப்படி பேசுகிறாரு பாருங்க. அதாவது வேணும்னா நான் இதிலேருந்து விலகிடலான்ற மாதிரி பேசுகிறார். மத்திய 26:53 அவரை கைது செஞ்ச பிறகு பேதுருட்ட சொல்கிறார், உன் பட்டயத்தை வேண்டாம், எனக்கு வேண்டான்றார். பேதுரு பாருங்கள், பட்டயத்தை எடுத்து இயேசுவை டிஃபெண்ட் பண்ண பண்ணுறாரு. கைது செய்ய வந்தப்போ இயேசுவை கைது செஞ்சப்போ பேதுரு ரொம்ப வீராப்பா காமிச்சார். பட்டயத்தை எடுத்துக்கிட்டு இயேசு சொல்கிறார், தேவையில்லை, பட்டயத்தை உள்ளவை அப்படின்றார். அப்போ சொல்கிறார் மத்திய 26:53, நான் வேணா இப்போ பிதாவை வேண்டிக் கொண்டேன்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறையா? 12 லேகியோன்னா ஒரு தூதன் வந்தால் அங்கே இருக்கிற இராணுவ அந்த வீரர்கள் எல்லாரையும் காலி பண்ணுவாங்க. ஒரு தூதன். 12 லேகியோன் தூதர்னா ஆயிரக்கணக்கான தூதர். இயேசு சொல்கிறாரு, எனக்கு வேணும்னா இப்போ பிதாவை கேட்டால் ஆயிரக்கணக்கான தூதரை அனுப்பி என்னை விடுவிப்பார், ஆனால் நான் கேட்க மாட்டேன்றார். அப்போது வேணும்னா அவர் கிளம்பிட்டு இருக்கலாம், தேவையே கிடையாதுன்னு. ஆனால் வரப்போகிறத தெரிஞ்சு அறிஞ்சு உணர்ந்து அதை பாடுபடணுன்ற முடிவை எடுக்கிறார். ஆனால் அந்த முடிவு லேசாக எடுக்கப்படவில்லை, ஈஸியாக எடுக்கப்படவில்லை. அதன் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு போராட்டம் இருந்தது பாருங்கள். இயேசுக்குள்ளாகவே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள், ஒரு உள்ளான போராட்டம் இருந்தது. அதுதான் 2வது காரணம். இயேசு ஏன் கெத்செமனியில் இப்படி வேதனைப்பட்டார்? முதல் காரணம் அவருக்கு ஒரு ப்ரீவியூ, ஒரு ஃபோர்டேஸ்ட் கிடச்சிது. வரப்போகிற பாடம் முன்னாலே பார்த்துட்டார், முன் ருசி கிடச்சிருச்சு. அது கிடைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? அவருக்குள்ளாக ஒரு போராட்டம். அவரில் ஒரு பார்ட் இந்த சிலுவையை விட்டு போயிடலான்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவரில் இன்னொரு பார்ட் இதை செய்யணும் போல இருக்குது. உள்ளான போராட்டம், உள்ளான போராட்டம். போராடுகிறார். ஈஸியாக அந்த சாய்ஸை எடுக்கல, ஒரு போராட்டமே நடக்குது. ஜெபத்தில் அங்கே போராடுகிறார். குடும்பமானால் இந்த பாத்திரம் நீங்கட்டும், ஆனால் ஏன் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும்னு. அதாவது ஒரு போராட்டம் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த போராட்டம் அவருக்கும் மனிதர்களுக்கும் கிடையாது, அவருக்கும் பிசாசுக்கும் கிடையாது மெயினாக, அவருக்கும் பிதாவோட கூட கிடையாது மெயினாக. அவருக்குள்ளாகவே நடக்கிற ஒரு இன்டர்னல் ஒரு பேட்டிலுங்க. இன்டர்னல் போராட்டம்னா உங்களுக்கு தெரியும் இல்லை? நமக்குள்ளே சில நேரம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு பாவம் நம்மளை இழுக்கிறப்போ இப்படி ஒரு ஈர்ப்பை நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம விசுவாசிகளாக இருக்கிறதுனால வேண்டாம், இதை செய்யாது, இது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு. அப்போ நமக்குள்ளேயே ஒரு 2 பக்கம் நம்ம இழுக்கப்படுறோம். உணர்ந்துருக்கீங்களா? இந்த டக் ஆஃப் வாரில் விளையாடுவாங்களே, 2 சைடில் இருந்துக்கிட்டு அந்த கயிறை இழுப்பாங்க. அந்த மாதிரி 2 பக்கமும் ஈர்க்கப்படுகிறத நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன்டர்னல் பேட்டில் ஃபீல் பண்ணியிருப்போம் ஓரளவுக்கு. அது விசுவாசிகள் நம்புகிறேன். பாவம் இழுக்குது, அந்த ஈர்ப்பின் சக்தியை ஃபீல் பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்ம விசுவாசியாக இருக்கும், தேவனை பிரியப்படுத்த பார்க்குறோம். இல்லை அது வேண்டாம். அப்போ சில நேரம் அந்த போராட்டம் அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. என்னங்க, சில நேரம் கொஞ்சம் நேரம் போகுது, ஆனால் சில நேரம் புசுக்குன்னு விட்டுருவோம். நாம் ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுறது இல்லைன்னா, சில நேரம் நாம் என்ன பண்ணுறோம், அது இந்த சைடு இது இழுக்கிறப்போ புசுக்குன்னு விழுந்துடுறது. அதனால் அதனுடைய ஈர்ப்பை நாம் லேசாக தான் உணர்ந்துருக்கிறோம். ஆக்சுவலாக பொதுவாக சொல்கிறேன். சரி, நம்ம எல்லாருக்குமே சில பலவீனங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு இருக்கிற பலவீனம் இன்னொருத்தருக்கு இருக்கிற பலவீனத்தோடு பேட்ச் பண்ணாமல் இருக்கலாம். சிலர் இன்னொருத்தர் பாவத்தில் விழுந்ததை பார்த்து சொல்லலாம், நானாக இருந்தால் அப்படி விழுந்திருக்க மாட்டேன். ஆனால் வேறு பாவத்தில் அப்படி தான் விழுந்திருப்பாங்க அவங்க. வேற ஒரு விஷயம் வர்றப்போ பாருங்கள், ஒருத்தருடைய பலவீனம் இன்னொருத்தருடைய பலனாக இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்குது. மனிதர்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னா, இந்த இன்டர்னல் பேட்டில் நம்ம ஏன் சில நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணது இல்லைன்னா, நாம் ரொம்ப நேரம் அதை தாக்கு பிடிக்கல. எல்லாரையும் பொதுவாக சொல்கிறேன், நம்ம எல்லோரும் வேறு வேறு லெவலில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. சிலர் லெவல் 1 இருக்கிறாங்க, சிலர் லெவல் 10 இருக்கிறாங்க. சிலர் அப்படி இழுத்தா பசுக்குன்னு மட்டும் விழுந்துடுறது. சிலர் இப்போ அவிசுவாசிகள்லாம் எடுத்திங்கன்னா
பாவம் சக்தி அவங்கள இழுக்கும்போது, சோதிக்கும்போது அவங்க அப்படியே விழுந்துடுறாங்க. அதை பெருசாக நினைக்கிறது இல்லை அவங்க. ஆனால் நம்ம விசுவாசிகள் ஆகிட்டதுனால நமக்கு இன்னொரு சக்தி இருக்குது, நமக்குள்ளாக இப்படி இழுக்குது நம்மளை. அப்போ அந்த உள்ளான அந்த போராட்டத்தை நம்ம சில நேரம் ஃபீல் பண்ணுறோம். எப்போ அதிகமாக ஃபீல் பண்ணுவோம்னா அந்த பாவத்தில் விழாமல் அப்படியே தாக்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்க, அப்போ தான் அது அதிகமாக நாம் ஃபீல் பண்ணுவோம். இன்டர்னல் பேட்டில் அதை ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணவர் யார் தெரியுமா? இயேசு. ஏன்னா அவர் தான் நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதவர். Tempted in all points just as we are yet without sin. எபிரேயர் 4:15. நம்மை போல எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதிருந்தவர். அதாவது சில நேரம் காரியங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். ஒரு விதம் தப்பாக எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து சோதிக்கப்படுறதும் பாவத்தில் விழுறதும் சேம்ன்ற மாதிரி நினச்சிப்பாங்க. சோதிக்கப்படுறது வேற, பாவத்தில் விழுறது, அந்த சோதனைக்குள்ளே விழுறது வேறங்க. சில நேரம் சொல்லுவாங்க சிலர், இல்லைங்க அந்த சோதனை வந்ததுங்க, அந்த ஒரு தாட் வந்ததுங்க, இந்த மோசமான காரியத்தை போய் செய் அப்படின்னு ஒரு தாட் அப்படியே வந்துருச்சுங்க. சில நேரம் வருங்க, சில நேரம் காலையில் எந்திரிக்க பட்டுன்னு அந்த ஒரு சோதனை வரும். நாங்கள் உங்களுக்கு வந்தது இல்லையா? அதாவது அந்த மாதிரிலாம் வருது பாருங்க. எந்திரிக்கிறப்பவே சில நேரம் அப்படி ஒரு சோதனையோடையே எந்திரிப்போம். அப்போ சிலர் சம்டைம்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் எப்படின்னா, அப்படியே அந்த தாட் வந்துருச்சு, இதை போய் செய், அந்த தாட் வந்துருச்சு, இப்போ வந்துடுச்சுல, சரி வந்ததே வந்துருச்சு, இப்போ போய் செஞ்சுருவோம், வேறு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி சிலர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, தாட்டு தானே வந்துருச்சு, அப்போது சோதனை வந்துட்டுனா பாவம் செஞ்ச மாதிரி இல்லைங்க, அப்போ போய் செஞ்சிட்டாலே சேம் தான், ஆனாலும் வந்துருச்சு வந்து செஞ்சிட்டேங்க. சேம் கிடையாதுங்க. சோதிக்கப்படுறது வேற, சோதனைக்கு விழுறது வேறங்க. அது வந்துட்டு போகுது, நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. பிசாசு சொல்லுவான், இதை வந்துருச்சுல போய் செஞ்சிரு, எல்லாம் ஒன்று தான். ஒன்றும் கிடையாது. இயேசு நம்மை போல சோதிக்கப்பட்டிருந்தும் பாவம் செய்யாதிருந்தார். அதே போல் சில நேரம் இந்த சோதனைக்குள்ளே விழுறவங்க அவங்க இப்படி பேசுவாங்க, இந்த பாவ சோதனையை நான் என்ன மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனுடைய பவர் எனக்கு தாங்க ரொம்ப அதிகமாக தெரியும். ஏன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்தாலே பிசுக்குன்னா விழுந்துடுறேங்க. ஆனால் பைபிளின் படி உண்மை என்ன தெரியுமா, பிசுக்குன்னு விழுறவங்களுக்கு தான் அதனுடைய சோதனையினுடைய பவரே தெரியாது. ஏன்னா எடுத்தோடனே விழுந்துட்டாங்கல்ல. இன்னும் நல்லா ஒரு 5 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருந்தா தெரியும் அந்த சோதனைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு. யாருக்கு சோதனையுடைய பவர் எல்லார காட்டிலும் தெரியும்னா இயேசுவுக்கு. வாழ்நாள் முழுவதும் அவர் சோதிக்கப்பட்டிருந்தும் ஒரு முறை கூட பாவம் செய்யலை. அப்போ அதை எப்படி எப்படி அவரை இழுத்துருக்கும் பாருங்க. ஆனாலும் அவர் பாவம் எல்லாவற்றிலையும் அவர் நம்ம போல ஈர்க்கப்பட்டிருப்பாருன்னு நான் சொல்ல. ஏன்னா அவருக்குள்ள நம்ம போல பாருங்க, நம்ம பாவத்திலே பிறந்தவர்கள். நமக்குள்ள அந்த சில தவறான ஈச்சைகள் அதெல்லாம் சுவாபத்திலே இருக்குது. அவருக்கு அதெல்லாம் இருந்திருக்காது. அப்போ எல்லா விதத்துலையும் அவர் நம்ம போல தான் அப்படி சொல்ல வரல. ஆனால் அந்த வசனத்துக்கு என்னமோ ஒரு அர்த்தம் இருக்குல்ல. எல்லா விதத்திலையும் நம்ம போல சோதிக்கப்பட்டார்னா ஈர்க்கப்பட்டிருப்பார், ஆனாலும் விழலை. வாழ்நாள் முழுவதும் அது போகுது. உச்சகட்டமாக அந்த சோதனை கெத்சமனி தோட்டத்தில் தான் போகுது. கெத்சமனி தோட்டத்தில் 2 பக்கம் அவர் இழுக்கப்படுகிறார். ஒரு பக்கம் சிலுவைக்கு போகாதன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் சிலுவைக்கு போ. அவருக்குள்ள ஒரு பேட்டில், ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு போராட்டம். என்னென்ன அவரை இழுத்துருக்கோம். நான் நினைக்கிறேன் அவருக்கு பாருங்கள், நம்ம போல் சோதிக்கப்பட்டார்னா நாம் எப்படி சோதிக்கப்படுறோம்? தாட்ஸில் சோதிக்கப்படுறோம், எண்ணத்தில் சோதிக்கப்படுறோம். அவருக்கும் சோதனையின் எண்ணங்கள் வந்திருக்கலாம்னு நான் யோசிக்கிறேன். பாருங்கள், வந்ததுன்னு வேதம் சொல்லலை, எனக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. வேதத்துடைய ஒரு பொதுவான போதனையின் அடிப்படையில் சொல்கிறேன். நான் யோசித்து பார்க்குறேன் எப்படி அவருக்கு அந்த ஏன்னா என்ன நிச்சயமாக 3 மணி நேரம் ஜெபிக்கிறாரு. என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகணும் திரும்ப திரும்ப ஜெபிக்கிறாருன்னா அவருக்குள்ள ஒரு போராட்டம் போய்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட காரியங்கள் எண்ணங்கள் அவரை சோதிச்சிருக்கோன்னு நான் யோசித்து பார்க்குறேன் பாருங்கள். அநேகமாக நான் நினைக்கிறேன் அவருக்கு இப்படிப்பட்ட எண்ணம்லாம் வந்திருக்கலாம். அவர் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பார், ஃபைட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கும்? உன் உயிரை நீ காப்பாற்றிக்கோ. அது நல்ல எண்ணம் தானேங்க. நம்ம உயிரை நாம் காப்பாற்றிக்கிறது நல்லது தானேங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஒரு சுவாபம் இருக்குது, இயல்பான சுவாபம். நாம் உயிரை நாம் மனுஷன் நாங்கள் மிருகங்களுக்கே இருக்குது. ஒரு லயன் அந்த மானை ஹண்ட் பண்ண பார்க்குதுன்னா அந்த மான் ஓடுது பார்த்தீங்களா, ஸ்பீடு. ஏன்னா உயிரை காப்பாற்றிக்கணுன்ற அந்த சுவாபத்தை கடவுள் ஒவ்வொரு பிராணிக்குள்ளாகவும் வச்சுட்டார், மனிதர்களுக்குள்ளாகவும் வச்சுட்டார். உயிரை கொடுத்தவரும் அவர். நம்ம உயிரை காப்பாற்றிக்கணுன்ற இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், அந்த இயல்பான சுவாபத்தையும் தேவனே கொடுத்து விட்டார். சாகிறத விட வாழ்கிறது தான் நல்லது அப்படின்றது எண்ணத்தை நமக்கு தேவனே கொடுத்துட்டார்.
அப்போது அந்த எண்ணமே இயேசுக்கு வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். உன் உயிரை நீ காப்பாற்றிக்கோ. வேற என்ன வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அவருக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். நீங்கள் எதுக்கு பாவிகளுடைய பாவத்தை சுமக்கணும்? இது என்ன நியாயம்? இது எந்த ஊரில் நியாயம்? அப்படின்ற சோதனை, அந்த தாட்டு வந்திருக்கலாமா? நான் நினைக்கிறேன் வந்திருக்கலான்னு நினைக்கிறேன். அதை அவர் ஃபைட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். தேவையே கிடையாது. நீர் இதுக்கு தகுதியானவரே கிடையாது. நீர் நித்தியானந்தம் உள்ளவர். என்ன மாதிரி டைட்டில், எனக்கு ரொம்ப பிடிக்குது அது. நித்தியமாய் ஆனந்தமாய் இருக்கிறவர். அவருக்கு எந்த வேதனையும் வரக்கூடாது. அந்த ஒரு தாட் அவருக்கு வந்திருக்காதா? நித்தியானந்தம் உள்ளவருக்கு எப்படி இந்த மாதிரி வேதனை வரணும்? வரவே கூடாது. இது வேண்டாம், சிலுவை உமக்கு வேண்டாம் அப்படின்ற தாட்டு வந்திருக்கும். வேற என்ன தாட்டு வந்திருக்கும்? சீஷரில் பார்த்தாலே தாட்டு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, சரியாக சொல்ல முடியாது. இப்படி உயிரை கொடுத்துட்டு ஜெபிக்கிறாருங்க, அங்கே பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் பாரு. அவருடைய க்ளோஸ் சர்க்கிள் பேதுரு, யாக்கோபு, யோவான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, யாரோ ஒருத்தர் கொரட்டை விட்டுறாலும் விட்டுருந்துருப்பாங்க. பிரசவம் பண்ணுறப்போவே நமக்கு ஒருத்தர் தூங்குறப்போ பார்க்குறப்போ அது நமக்கு ஒரு டிஸ்கரேஜிங் ஆகிடுது. ஆனால் யோசித்து பாருங்கள், இவர் சிலுவைக்கு போக போகிறாரு, அதுக்கு வேண்டிய ஜெபிக்கிறாரு. அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாருப்பா, என்னோட விழித்திருன்னு சொன்னார். ஆக்சுவலாக நீங்கள் மத்தையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அது பார்ப்பீங்க. என்னோட வாட்ச் வித் மீ, என்னோட விழித்திருந்து ஜெபி, எனக்கு கம்பெனி கூட அங்கே விட்றாரு. நல்லா தூங்குறாப்புல. நானாக இருந்தால் அவங்கள பார்க்குறப்போ எனக்கு தாட்டு வந்திருக்கும், இப்போ இவங்களுக்காக போய் மறிக்கணும்னு. இந்த தூங்குகிற பேதுரு, யாக்கோபு, யோவானா. ஆனால் பாருங்கள், அவங்க சபைக்கே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறாங்க. சபையும் அன்றைக்கி நேரத்தை அவருக்கு தாட்டு வந்திருக்காதா? நான் நினைக்கிறேன் ஒரு வந்திருக்கலாம். சில நேரம் சபையே தூங்குகிற நிலையில் இருக்கும். இவங்களுக்கு போய் உயிரை கொடுக்கணுமா? நான் செஞ்சதை பெருசாக நினைக்க மாட்டாங்க சிலர். இவங்களுக்கு போய் உயிரை கொடுக்கணுமா? சிலர் நன்றி கட்ட ஒரு விதத்திலே இருப்பாங்க. இவங்களுக்கு போய் உயிரை கொடுக்கணுமா? எப்படி தாட்டு வந்திருக்கலான்னு சொல்கிறேன் நான். அதெல்லாம் அவர் ஃபைட் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறேன். அல்லது அவருடைய பரிசுத்தமே அந்த தாட்டை அவருக்கு கொண்டு வந்திருக்கலாம். அதாவது அவர் தூயர் பாருங்க, அவர் ரொம்ப பரிசுத்தர். நான் திரும்ப சொல்கிறேன், இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டம். ஏன்னா நாம் பாவத்தை பார்க்குறப்போ அதை ஒரு அருவருப்பாக பார்க்குறது இல்லை. நான் நினைக்கிறேன் இயேசு பாவத்தை அந்த பாத்திரத்துக்குள்ளே பார்க்குறப்போ, உலக பாவத்தை சுமக்க போகிறான்றதை பார்க்குறப்போ அவருக்கு அது அருவருப்பை கொடுத்துருக்கோம். வேண்டான்னு யோசித்து பாருங்கள். இயேசு பாவத்தை எப்படி தெரியுமாப்பா? அவர் பரிசுத்தருங்க. அவர்கிட்ட ஒரு பிழை இல்லைங்க. பாவமே அறியாதவர், தூயர், பரிசுத்தர். அவர் பாவத்தை எப்படி தெரியுமா பார்த்துப்பார்? நான் நினைக்கிறேன் ஒரு சாக்கடையை போல பார்த்துருப்பார். பாவம் ஆக்கப்பட போகிறார். பாவம் ஆக்கப்பட ஐயோ இது வேண்டான்னு ஒரு அருவருப்பு வந்திருக்கும். அவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலும்பும் அதை எதிர்த்திருக்கும். நான் கேட்குறேன், அது தப்பா? அது நாம் பாவ சோதனைகளை ஃபைட் பண்ணுறப்போ அது வேறு மாதிரி பாருங்கள். நமக்கு நல்லாவே தெரியும் இது தப்பு, செய்யக்கூடாது. ஆனாலும் அப்படி இருக்கப்படுறோம். இவருக்கு வேறு இவருக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரகிள், அந்த போராட்டம் கொஞ்சம் வேறு லெவலில் நடக்குது. ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, அவருடைய பரிசுத்தமே அவர் ஒரு பக்கம் இழுக்குது. இது வேண்டாம் உனக்கு, இவங்களுடைய பாவத்தை நீ சுமக்காத, பாவமாக்கப்படாத, சாபமாக்கப்படாத. அவருடைய பரிசுத்தமே ஒரு பக்கம் இழுக்குது அப்படின்றார் ஸ்பர்ஜன். ஆனால் இன்னொரு பக்கம் அவருடைய அன்பு இழுக்குது. நீ பாவமானாதான் ஜனங்கள் மீட்கப்பட முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். வேற வழியே இல்லை. அவருக்குள்ள இப்படி ஒரு இன்டர்னல், இப்படி ஒரு உள்ளான போராட்டம் வேற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. அவருக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளான போராட்டத்தை பல விதத்தில் விளக்குறாங்க பாருங்கள். இப்போ நான் ஸ்பர்ஜன் சொன்னதை சொன்னேன், இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறேன். அவருக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டத்தை, அது ஒரு இன்டர்னல், அவருக்குள்ளே இருக்கிற ஒரு போராட்டமாக புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த பகுதியை சும்மா மேலோட்டமாக வாசித்தா, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே கடவுள்னு திரும்ப ஜெபிச்சார்னு வருதுங்க. ஒருத்தர் ஜெபிச்சார், சீஷல் போய் தூங்குறதை பார்த்தார், திரும்ப ஜெபிக்கிறார். அதை பார்க்குறப்போ, மேலோட்டமாக பார்க்குறப்போ சில நேரம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஓ இயேசுடைய சித்தம் அல்ல பிதாவுடைய சித்தமே கடவுது. ஆனால் வெறும் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தப்பாக போயிடும். அப்படின்னா நான் இயேசு சிலுவைக்கு போக விரும்பல, பிதா தான் இயேசுவை சிலுவைக்கு போக விரும்பினாரா? கிடையாது. இயேசு நான் சிலுவைக்கு போக விரும்பலையா?
பிதா தான் அவர் இயேசு சிலுவைக்கு போக சொன்னார். ஆனால் இயேசுக்கு அது விருப்பமே கிடையாது. அந்த வெறும் அந்த வசனத்தை வாசித்தா அப்படி தெரியும் பாருங்க. அதுக்கு தான் முழு பைபிள் வெளிச்சத்தில் புரிஞ்சுக்கணும். தியோலோஜியன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இட்ஸ் நாட் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஜீசஸ் வில் அண்ட் ஃபாதர்ஸ் வில். இங்கே வந்து இயேசுடைய சித்தத்துக்கும் பிதாவுடைய சித்தத்துக்கும் ஒரு போராட்டம்னு புரிஞ்சுக்கிட்டா அது கரெக்டாக வராது. ஏன்னா இயேசுவும் பல நேரத்தில் சிலுவைக்கு போகணுன்ற விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அவர் எத்தனை முறை சொல்கிறார், நான் போய் ஆகணும், அநேகருக்கு ஜீவனை கொடுக்க தான் வந்தேன், நான் மீட்கும் பொருளாக கொடுக்க தான் வந்தேன்னு எத்தனை தடவை அவர் சித்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ அது கரெக்டாக வராது. அது மட்டும் இல்லை, இயேசுனுடைய சித்தமும் பிதாவுடைய சித்தமும் இப்படி முரண்பாடாக இருக்குமானால் திருத்துவத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி காணப்படும். ஆனால் அது உண்மை கிடையாது. திருத்துவ தேவனை நாம் நம்புகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சித்தத்தில் அவங்களுக்கு இடையே ஒற்றுமை இருக்குது. There is a unity of will between the persons of the Trinity, Father, Son and Holy Spirit. அப்போ அப்படி யோசிக்கிறதே தப்பு. அதனால தான் பாருங்கள், தியாலஜி முக்கியம். இறையில் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சொல்லுவாங்க, அப்படி நினச்சிட்டா அப்படின்னா நான் பிதாவுக்கு வேறு சித்தம், குமாரனுக்கு வேறு சித்தம், ரெண்டு முரண்பாடாக இருக்கா? கிடையாது, ஒற்றுமை. திருத்துவ தேவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சித்தத்தில் ஒற்றுமை இருக்குது, நோக்கத்தில் ஒற்றுமை இருக்குது, பர்பஸில் ஒற்றுமை இருக்குது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அதை? அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இயேசுடைய சித்தத்துக்கும் பிதாவுடைய சித்தத்துக்கும் ஒரு 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 கான்ஃப்ளிக்ட் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டாம். இயேசுக்குள்ளாகவே இந்த போராட்டம் இருக்குது. ஏன்னா அவர் பாருங்க, அவர் மனுஷனாக இருக்கிறார், ஆகவே ஒரு மனித சித்தம் இருக்குது. அவர் கடவுளாகவும் இருக்கிறார், ஆகவே ஒரு தெய்வ சித்தமும் இருக்குது. அவர்கிட்ட இருக்கிற அந்த தெய்வ சித்தம் வந்து பிதாவுடைய சித்தத்தோட பர்ஃபெக்டாக அலைன் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்தே இவங்கெல்லாம் சேர்ந்து தானே பிளான் போட்டாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்து தான் பிளான் போட்டு நம்மளை எப்படி மீட் எடுக்கணும், இயேசு சிலுவைக்கு போகணும்னு பிளான்லாம் போட்டு, அப்போ அவங்க சித்தத்துக்குள்ள ஒற்றுமை இருக்குது. இயேசுக்குள்ளாக அந்த ரெண்டு சித்தம் இருக்குது. மனுஷனாக இருக்கிறதுனால மனித சித்தம், தேவனாக இருக்கிறதுனால தெய்வ சித்தம். அந்த தெய்வ சித்தத்துக்கும் பிதாவினுடைய சித்தத்துக்கும் பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் எங்கே இடிக்குதுன்னா அவருடைய இந்த மனித சித்தம், அவருடைய மனித பலவீனத்தினால, அவருடைய மனித சுவாபம் பாருங்க. உண்மையால ஒரு மனுஷனாக இருக்கிறதுனால அந்த மனுஷ சுவாபத்துக்கு ஒரு பலவீனம் இருக்கு இல்லையா? அதனால அது இப்படி இழுக்குது. ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் அங்கே நடக்குது. இது வந்து ஈஸியாக ஒன்றும் நடக்கலை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, கெத்செமனே தோட்டத்தை பார்க்குறப்போ நமக்கு என்ன புரியுது, சிலுவைக்கு அப்படியே ஈஸியாக போய் மறிச்சுட்டு உயிரை கொடுத்துட்டு அப்படியே அவர் அப்படி வரல, அப்படி இல்லை, வேதம் அப்படி போதிக்கலை. அவர் மனிதர்கள் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்களோ அப்படி ஃபேஸ் பண்ணார். நம்மளோட பயங்கரமான ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரகிள் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்கிறப்போ, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே. போராட்டம் இருக்குது, ஆனால் போராட்டத்தில் தெளிவான முடிவையும் அவர் எடுக்கிறார். போராடுறதுனாலே நம்ம தோத்துட்டோன்னு கிடையாது. போராடுங்க, விட்டு கொடுக்காம போராடுங்க. ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில் தெளிவான சில காரியங்களை கூறுங்க. நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டும், உம்முடைய சித்தமே கடவுது. நீர் விரும்புகிற மாதிரி தான் நான் வாழுவேன், நீர் சொல்கிறது தான் நான் செய்வேன், உம்முடைய சித்தம் தான் என் வாழ்க்கையில் நடக்கும், உம்முடைய நோக்கம் தான் என் வாழ்க்கை. நீங்கள் அதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி நடந்துருங்க. சிலர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, இப்போ கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரிலங்க. நான் சொல்கிறது என்ன சொல்கிறதுனா, தெரிலனா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, டெய்லி என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே கடவுள்னு சொன்னீங்கன்னாலேயே என்ன தெரியுமா நடந்துடும்? தேவன் உங்களை எப்படி வழி நடத்துவார்னா அவருடைய சித்தம் தான் நடக்கும். நாம் அவர்கிட்ட சரணடைஞ்சு அர்ப்பணித்தாலே போதும், அவர் வந்து படிப்படியாக வழி நடத்திடுவார். அடைக்க வேண்டிய கதவை அடைச்சிருவார், திறக்க வேண்டிய கரெக்டாக நீங்கள் போகிற பாதை அவருடைய சித்தமாக ஆகிடும். அப்போ இயேசு போராடுறாரு, ஆனால் தெளிவான முடிவு எடுக்கிறாரு, உம்முடைய சித்தமே கடவுதுன்னு. கடைசி அங்கே ஜெபிச்சு முடிக்கிறப்போ, எழுந்திருக்கிறப்போ அவர் ரொம்ப தெளிவாயிடுறார். அந்த மனவேதனை நீங்கி விடுது. கெத்செமனே தோட்டத்துக்கு அப்புறம் அவரை கைது செய்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரை பார்க்க மாட்டீங்க நீங்கள். என்ன தெளிவு, அவ்வளோதான். தீர்மானத்தை எடுத்தாச்சு, உறுதியான தீர்மானத்தை, போராடி தீர்மானத்தை எடுத்தாச்சு. அந்த போராட்டம் இல்லாமல் அது வந்திருக்காது, ஆனால் போராடி தீர்மானத்தை எடுத்தாச்சு. சீசல்ட்டும் சொல்கிறாரு, எப்போ நீங்களும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லைன்னா சோதனைக்குள்ளே விழுந்துருவீங்கன்றார். வாட்ச் அண்ட் ப்ரே லெஸ்ட் யூ என்டர் இன்டு டெம்ப்டேஷன். நீனும் விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஏன்னா அவரும் அதுதான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறாரு. நீ பண்ணியானா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க.
அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. எப்படி சொல்கிறாரு, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனமானது. நானும் அந்த திட்டிருப்பேன் அவங்கள. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. இது எங்கே பார்க்க முடியும்? இயேசுக்கிட்ட தான் பார்க்க முடியும். நாம் நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் நாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்ருப்போம். இல்லைங்க, இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, இதனால தாங்க. இயேசு அப்படின்னா பாவமே செய்யாதவர், இன்னொருத்தன் செய்கிற தப்புக்கு அவரே எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. அவங்களுக்கே ஐடியா தோணியிருக்காது. ஓ அப்படியான்னு இருப்பாங்க. ஸோ அதனால தான் தூங்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இன்றைக்கும் அதை எக்ஸ்கியூஸாக கொடுத்துக்கிறாங்க. மாம்சம் பலவீனங்க, எப்போ போராடுப்பா, அதான் பாயிண்ட் என்னது, போராடினா ஜெயிச்சிடலாம். போராடினா மாம்சம் பலவீனமானதுன்றதுனால போராடாமல் விட்டுறாத, போராடு. அப்போ அங்கே ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு, உம்முடைய சித்தமே கடவுது. ஆனால் வெறும் போராட்டம் இல்லை, அவர் அந்த டிசிஷன் எடுக்க வச்சது என்ன தெரியுமா உங்களுக்கு? போராட்டத்தில் எது அவருடைய மோட்டிவேஷனாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே வாழ்க்கையில் எது நம்மளுடைய மோட்டிவேஷனாக இருக்குது, எது நம்மளை தொடர்ந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க வைக்கும். இங்கே எதை வச்சு தரமா அவர் டிசிஷன் எடுக்கிறாரு? என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தமே கடவுள்னு எதை வச்சு தரமா எடுக்கிறாரு? அன்பு. எல்லாரும் சொல்லுங்கள், அன்பு. ஃபஸ்ட்டு பிதாவை அன்பு கூறுகிறார், ரெண்டாவது நம்மை அன்பு கூறுகிறார். பிதாவை அன்பு கூறுகிறார், நம்மை அன்பு கூறுகிறார். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே கடவுள். பிதாவுடைய சித்தம் என்னது? நமக்காக அவர் சிலுவையில் போய் மரிக்கணும். இதெல்லாம் திட்டம் போட்டதே பிதா தான். இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார், சொந்த குமாரனையே கொடுத்து விசுவாசிக்கிற யாவரும் பெற்று போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு சொந்த குமாரனையே உலகத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார் இல்லையா? பிதாவுடைய சித்தம் பாருங்கள். பிதாவை நம்மளை அன்பு கூறுறாரு. கெத்செமனே தோட்டத்தில் பிதாவுனுடைய அன்பும் வெளிப்படுது, இயேசுனுடைய அன்பும் வெளிப்படுது. பிதா நம்மளை நேசித்ததுனால தான் இப்படிப்பட்ட திட்டம். இயேசு பிதாவை அன்பு கூறுறதுனால என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே கடவுதுன்றாரு. ஆனால் பிதாவை மட்டும் அன்பு கூறல, நம்மையும் அன்பு கூறுறார். நீங்கள் கடவுளை ஃபஸ்ட்டு அன்பு கூர்ந்தீங்கன்னா கடவுளே உங்களை மற்றவங்களை அன்பு கூற வச்சிருவார். இது இயேசுவுக்கு பொருந்தாது, இயேசுவுக்கு தானாகவே அன்பு வருது. ஆனால் நம்மளை பற்றி சொல்கிறேன். இயேசு பிதாவை அன்பு கூர்ந்ததுனால, நம்ம அன்பு கூர்ந்ததுனால தான் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தார். என்ன சொல்கிறாரு அங்கே? அந்த டிசிஷன் எடுக்கிற வேலையில் நான் நினைக்கிறேன் அவர் இப்படி யோசித்திருப்பாருன்னு. இல்லை, நான் பாடுபடுறேன்றது ரெண்டாவது, பிதாவுடைய சித்தத்தை செய்யணும். அது மட்டும் இல்லை, நான் பாடுபடுறேன்றது ரெண்டாவது, என் ஜனங்களை மீட்டெடுக்கணும். என் ஜனங்களை மீட்டெடுங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த சாக்கடையான இந்த பாவத்தை நான் சுமக்கணுன்னா கூட பரவாயில்ல, பாவம் ஆணுன்னாலும் பரவாயில்ல, சாபம் ஆணுன்னாலும் பரவாயில்ல, தேவ கோபாக்கின பாத்திரத்தை உறிஞ்சு குடிக்கணும்னாலும் பரவாயில்ல, தேவனாலவே கைவிடப்பட்டு நரகத்தையே அனுபவிக்கணும்னாலும் பரவாயில்ல, என் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு நான் என்ன வேணால் செய்வேன்னு அங்கே தம்மை காட்டிலும் நம்மை முக்கியப்படுத்தி விட்டார். தம்மை காட்டிலும் நம்மளை முக்கியப்படுத்தி விட்டார். அன்பு என்னங்க? எனக்காக வாழாமல் இன்னொருத்தருக்காக வாழ்கிறது தான் அன்பு. அதானங்க அன்பு. என் நன்மைக்காக மட்டும் நான் காரியங்களை செய்யாமல் இன்னொருத்தருடைய நலனுக்காக காரியங்களை செய்கிறது, அதை வச்சு தீர்மானங்கள் எடுக்கிறது, அதுதானங்க அன்பு. உலகம் என்ன சொல்லுது? எப்போ பார்த்தாலும் வாலிபர்கள்லாம் நிறைய இந்த பொய்யை உலகம் புரட்டும் பாருங்க. என்ன சொல்லும்? நீ உனக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுட்டு போ, அதுதான் முக்கியம், நீ உனக்காக வாழ்ந்துக்கோ, யூ லிவ் ஃபார் யுவர் செல்ஃப், அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப, உனக்காக வாழ்ந்துக்கோ, வேறு எதுவுமே பார்க்காத. அதனால தான் மிசரபிளாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க உலகத்தில். அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்காக வாழ்ந்துக்கிறேன், சரி எனக்கு என்ன திருப்தி கொடுக்க போகிறோமோ அதை அப்படி நான் தீர்மானம் எடுத்துக்கிறேன், அதை செஞ்சுக்கிறேன், வேறு யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நான் ஒன்றும் கண்டுக்கவே தேவையில்ல, அதெல்லாம் முக்கியமே கிடையாது, எனக்காக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமே இல்லை. பைபிள் அப்படி போதிக்கிறது இல்லைங்க. உனக்காக வாழ்ந்துக்கோ, அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப, கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது? அன்பு வாழ்கிற வழி என்னது? அன்பு. அன்பு எனக்காக வாழ்கிறதில்ல, ஃபஸ்ட்டு தேவனுக்காக வாழ்கிறது, ரெண்டாவது மற்றவங்களுக்காக வாழ்கிறது, மூணாவது தான் எனக்காக வாழ்கிறது. ஃபஸ்ட்டு தேவனை வைக்கிறது, ரெண்டாவது மற்றவங்களை வைக்கிறது, மூணாவது தான் என்னையே நான் வைக்கிறது. இப்படி வாழ்ந்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. அதுதான் பைபிள் போதிக்குது.
தேவனை அன்பு கூறுவாயாக மால. அடுத்தது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நீங்க தேவனை முதல்ல வச்சீங்கனாலே அவர் மற்றவங்களை அன்பு கூற வச்சிருவார் பாருங்க. இப்படி வாழ்ந்து பாருங்க, சந்தோஷமா இருப்பீங்க, திருப்திகரமாக வாழ்வீங்க. வாழ்க்கையினுடைய ரகசியமே புரிஞ்சிக்கல ஜனங்க. உலக வழியில் போனீங்கன்னா அங்கே சந்தோஷம் இருக்காது, திருப்தி இருக்காது பாருங்க. இயேசு அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அதை தான் பண்ணுறாரு. தம்ம காட்டிலும் பிதாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தம்ம காட்டிலும் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. அப்படி போனதுனால இன்றைக்கு இயேசுக்கே உச்சகட்டமான சந்தோஷம், பேரும் புகழும் உண்டாயிருக்கிறது. அதானே? அப்போ இன்றைக்கு இதை எண்ணி பார்ப்போம். நம்ம கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பிதாவை அன்பு கூர்ந்ததுனால, நம்மை அன்பு கூர்ந்ததுனால, பிதா நம்மை அன்பு கூர்றதுனால, திருத்துவ தெய்வமே நம்மை அன்பு கூர்றதுனால, அதனால தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம், மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை வேறு விதத்தில் அணுகுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணணும் பாருங்கள். எனக்காக இயேசு பாவத்தையும் சுமந்துட்டார், என்னுடைய தண்டனையும் சுமந்துட்டார், கோபாக்கினையும் சுமந்துட்டார், நரகத்தையும் சுமந்துட்டார். தேவனால் எனக்காக கைவிடப்பட்டார், எனக்கு பதிலாக. ஆகவே அதெல்லாம் எனக்கு ஒருபோதும் வரவே வராது. என் பாவத்துக்கான தண்டனை நான் சுமக்க தேவையில்லை. தேவ கோபாக்கினை என் தலை மேலே தொங்கிட்டு கிடையாது, தேவனுடைய அன்பு தான் தொங்கிட்டு இருக்கு. நான் விசுவாசிப்பேன், ஆனால் ஆவியானவர் மூலமாக அவருடைய அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்படும். அவருடைய அன்பை நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக உணரலாம். என்ன அன்பு கூறுறார்ன்றதை நான் விசுவாசிக்கணும். கெத்செமனே தோட்டத்தில் என்ன நினச்சி பார்த்தார்? அங்கே போராட்டம் நடைபெறப்போ நான் நினைக்கிறேன் ஏஎஃப்டியில் இந்த நாளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்கள நினச்சி பார்த்துருப்பார். இந்த செய்தியை கூட நினச்சி பார்த்துருக்கலாம். நம்மளெல்லாம் நினச்சி பார்த்து தான் அங்கே முடிவு எடுக்கிறார் பாருங்க. யோவான் 17 வாசிங்கன்னா கெத்செமனே போகிறதுக்கு முன்னால் நமக்காகலாம் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு என்ன ஒரு நிச்சயம் வருது? நாம் ஒருபோதும் தேவனால் கைவிடப்படுவதில்லை. ஏன்னா நமக்கு பதிலாக தான் அவர் சிலுவையில் கைவிடப்பட்டார். இவ்வளோ போராட்டம் இருந்தும் நம்மை தான் தேர்ந்தெடுத்தார். பிதாவுடைய சித்தத்தை தான் தேர்ந்தெடுத்தார், சிலுவை தான் தேர்ந்தெடுத்தார். அதனால தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த உறுதியே வேற லெவல். அவரை என்னென்னமோ பண்ணுறாங்க, அவர் அசையாமல் இருக்கிறார். அடிக்கிறான், உதைக்கிறான், நிந்திக்கிறான், அரையிறான், துப்புறான், அவர் அசையாமல் இருக்கிறார். ஏன்னா தீர்மானத்தை எடுத்துட்டாரு. இங்கேயே கெத்செமனேல போராட்டத்தை ஜெயித்துட்டாரு. உறுதியான தீர்மானத்தை எடுத்துட்டவர் இனி வேலையை முடிக்காமல் போக மாட்டார். எல்லோரும் எழுந்து நிற்போம். நான் நினைக்கிறேன் இயேசுவை பார்க்க பார்க்க நாமும் அவரை போல போக போக மாறி விடுவோம். திரும்ப சொல்கிறேன், அவரை பார்க்க பார்க்க நீங்கள் அவரை மாதிரி ஆயிடுவீங்க. நீங்கள் அவரை ரசிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா, அவரை ரசித்து அவருக்கு முன்பாக பணிஞ்சு அவரை வணங்குவீங்கன்னா போக போக அவரை போலவே ஆகிவிடுவீர்கள். உங்கள் பலவீனத்தை இன்றைக்கி பெருசாக நினைக்காதீங்க. நான் சொன்னது போல் நாம் சோதனையினால் ஈர்க்கப்பட்டு விழுகிறோம், அதெல்லாம் நடக்குது. ஆனால் அவர் எப்படி தாக்கு பிடிச்சார்ன்றதை பாருங்கள். பார்க்க பார்க்க நீங்களும் தாக்கு பிடிச்சிருவீங்க. அடுத்த தடவை சோதனை வர்றப்போ வேணாம் போ அப்படின்ட்டுவீங்க. அவர் தானே என்ன தேர்ந்தெடுத்தார், நான் இப்போ அவரை தேர்ந்தெடுக்கிறேன் பாரு அப்படின்வீங்க. நீங்கள் ஸ்தோத்தரிப்போம், தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். பிதாவினுடைய அன்பு பெயர் பெற்றது. பிதா இதெல்லாம் திட்டம் போட்டார். வேறு வழியே இல்லை, நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. ஆனாலும் இந்த வழியில் நம்ம மீட்டெடுக்க அவர் சித்தம் கொண்டார், திட்டம் போட்டார். இயேசுவும் அந்த திட்டத்தின்படியே எல்லாத்தையும் செஞ்சார். சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடித்தார். இனி நமக்கு எதுவுமே தடையாக இருக்க தேவையில்லை. பாவம் ஒரு தடை கிடையாது, சாபம் ஒரு தடை கிடையாது, எதுவுமே தடை கிடையாது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு கூறுகிறார். இதை உயிரை கொடுத்து காமிச்சிட்டாரு. இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நம்பணும், வேறு ஒன்றுமே கிடையாது. தேவனே நீர் என் அன்பு கூறு என்று நம்புகிறேன் என்று சொல்லணும், விசுவாசிக்கணும். உம்முடைய அன்பை திரும்பவும் உணர செய்யும், ஃப்ரெஷ்ஷாக உணர செய்ய ஆண்டவரே, எந்த அளவுக்கு என்ன அன்பு கூறுகிறீர்.
பிதாவே, எந்த அளவுக்கு எங்களை அன்பு கூர்ந்தா நீர் இப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறீர். இயேசுவை, எந்த அளவுக்கு எங்களை அன்பு கூர்ந்தா நீர் இப்படி ஒரு தீர்மானத்தை கெத்செமனே தோட்டத்தில் எடுத்திருப்பீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உம்மை பார்க்க உம்முடைய மகிமையை பார்க்க உம்முடைய குணத்தை பார்க்க எங்களையும் உம்மை போலவே மாற்றும் ஆண்டவரே. சோதனைக்குள்ளாக விழாத ஆட்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற ஆட்களாய், போராடி ஜெயிக்கிற மக்களாய் எங்களை ஆக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், வழி நடத்தும், பயன்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.